பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நல்ல ஃபாஸ்டிங் ப்ரேயர், இந்த இயருடைய முதல் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி. ஆண்டவர் நல்லவர். இந்த ஆண்டு முழுவதும் அவரை நம்ம வாரத்திற்கு ஒரு விசை உபவாசத்தோடு நாம் அவரை நெருங்கிறதற்கு தேவையான எல்லா பலத்தையும் சத்துவத்தையும் ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமென். நம்முடைய ஆண்டவர் அவர் ஜெபத்தை கேட்கிற தேவனாயிருக்கிறார். இந்த வருடம் நம்முடைய எல்லா ஆண்டவர் கொடுத்த எல்லா வாக்கு தத்தங்களையும் நமக்கு அவர் நிறைவேற்றி நம்மை மிகவும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைப்பாராக. இன்றைக்கி காலையில் நான் ஆண்டவருடைய வார்த்தையை யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்கிறது. ஆபிரகாம் தன்னுடைய சொந்த குமாரனாகிய ஈசாக்கை பலி செலுத்துவதற்காக ஆண்டவர் சொன்னார், மோரியா மலையில் போய் நீ என்னுடைய பிள்ளையை பலி செலுத்து அப்படின்னு சொல்லி. உடனே ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரர்களோடு சேர்ந்து விறகு கட்டைகளெல்லாம் அடுக்கி தன்னுடைய பிள்ளை மேல் வைத்து வேலைக்காரர்களையும் கூட்டிட்டு அப்படியே பலி செலுத்துவதற்காக அவங்க கிளம்பிட்டாங்க. கிளம்பும்போது அந்த பிள்ளை அந்த அப்பாவை பார்த்து கேட்குது. என்ன கேட்குது அப்படின்னு சொன்னால், அப்பா நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டீங்க, பலிக்கான விறகு கட்டைகள் இருக்கிறது, தீவட்டி இருக்கிறது, ஆனால் அந்த பலி செலுத்துகிறதற்கான ஆடை நீங்கள் எடுக்கலை அப்படின்னு அவர் சொல்கிறார். சொல்லும்போது அந்த தகப்பன் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், என் மகனே அதை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நீங்கள் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு ஆபிரகாம், என் மகனே தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவர்களுக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகள் மேல் அவனை கிடத்தினான் அப்படின்னு வேதம் சொல்கிறது. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, பொதுவாக ஒரு தகப்பன் ஒரு தாய் நம்ம இன்றைக்கு ரொம்ப கவனமாய் கவனிக்க வேண்டிய சில காரியங்கள். இந்த இடத்துல தான் மகனை தான் அவர் பலி செலுத்த போறாரு. ஆண்டவர் தன்னுடைய மகனை தான் கேட்டிருக்கிறாரு. இல்லப்பா, ஆண்டவர் கேட்டதை தடுக்க முடியாது. ஆனா ஆபிரகாம் என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா, தேவன் தனக்கு தன்னுடைய மகனை பலியிட சொன்னதை என்ன பண்ணலைன்னா தன்னுடைய மகனிடத்துல ஆபிரகாம் சொல்லலை. அவர் மறைச்சிட்டார். அவர் எதையுமே சொல்லலை. அப்போ ஒரு உண்மையாய் ஒரு தகப்பன் தாய் நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, சில காரியங்களை நம்முடைய பிள்ளைகள் இருக்கும்போது பேசுகிறதை கண்டிப்பாக தவிர்க்கணும். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போகும்போது நம்ம சிக்காயிட்டோம் அப்படின்னு சொல்லுங்களேன். சிக்காயிட்டோம் அப்படின்னா அந்த நல்ல டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு அப்படின்னா முதல்லையே அவங்க பயமுறுத்திட மாட்டாங்க. உனக்கு இந்த மாதிரி நோய் வந்திருக்குது, உனக்கு இந்த மாதிரி ஒரு கேன்சர் அப்படின்னு ஒன்று வருதுன்னு வைங்களேன். வந்த உடனே அந்த பேஷண்ட்ஸை பார்த்து, அவ்வளோதான் உங்களுக்கு கேன்சர் வந்திருக்கு, 6 மாதம் தான் உங்களுக்கு டைமு, இல்லை 1 வருஷம் தான் உங்களுக்கு டைமு, இந்த நோய் வந்திருக்கு உங்களுக்கு இந்த வருஷம் தான் டைம் அப்படின்னு சொல்லிட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு, இல்லைன்னா அவங்களுக்கு நெருங்கினவர்களை கூப்பிட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பலவீனம் இருக்குது, ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம், பரவாயில்ல அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாய் சொல்லாமல் அவர்களுக்கு அப்படியே சொல்லி அனுப்புவாங்க. இது ஒரு சில டாக்டருடைய அணுகுமுறை. அப்போது சிலர் என்ன, நம்முடைய வீடுகளில் சிலர் என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, என்ன பிரச்சனையானாலும் சில காரியத்தை ஓப்பனாக சில பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் பேசிடுறாங்க. இது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வயதை தாண்டி வந்துட்டோம், நமக்கு நிறைய வயதாச்சு, நமக்கு அந்த ஸ்ட்ராங் இருக்குது, நம்ம நிறைய இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் கேட்டிருக்கிறோம், நிறைய ஆபத்துக்கள் எல்லாம் கேட்டிருக்கிறோம். இதெல்லாம் கேட்கறதுனால நம்முடைய இருதயம் என்ன அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் பலப்பட்டு இருக்கிறதுனால சில வார்த்தைகளை சொன்னால் கூட உடனே டக்குன்னு நம்ம பயப்பட மாட்டோம். ஆனால் சின்ன பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி காரியத்தை ஒருத்தங்க சொல்லுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்களுடைய இருதயத்துக்குள்ளே எழும்புகிற பயம் அது ஒரு பெரிய பதட்டமாக மாறி அவங்க எதிர்காலத்திற்கு அது ஆபத்தாக மாறிடும். அப்போது பொதுவாக சில பிள்ளைகளை பெற்று வளர்த்துக்கிற தகப்பன் தாயார் சொல்ல வேண்டியதை பிள்ளைங்களிடத்தில் சொல்ல மாட்டாங்க, ஆனால் சொல்லக்கூடாததை பிள்ளைகளிடத்தில் நிறைய சொல்லுவாங்க. அப்போது நம்முடைய காரியங்களை எதையுமே நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லலை. நம்ம என்ன பாடுபடுறோம், என்ன கஷ்டப்படுறோம், இந்த சம்பாத்தியத்துக்கு என்ன வழி, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாரு, அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இதை குறித்த ஒரு உணர்வை பிள்ளைகளுக்குள்ளே வளர்த்துக்கிறது தவறல்ல. ஆனால் அதே நேரத்தில் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னால்,
பிள்ளைகளுக்கு இப்போ பாருங்களேன், அவனுக்குள்ள ஒரு பலவீனம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பலவீனத்தை 10 டைம் அந்த பிள்ளைகளுக்கு முன்பாக நீங்கள் அறிக்கை செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக அந்த பிள்ளைகளுக்கு வந்து அந்த பலவீனம் அவங்களுடைய இருதயத்தில் ஒட்டிடும். அதற்கு பிறகு அவர்களுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு சிக்கு இருக்குது, நமக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றது மாதிரியே மாறிடுவாங்க. சிலர் வந்து பிள்ளைகளுக்கு முன்னாடி துக்கத்தை அடக்க தெரியாமல் அப்படியே பிள்ளைகளுக்கு முன்னாடி குமுறி குமுறி அழுவாங்க. ஐயோ உனக்கு இப்படி ஆயிடுச்சு, ஐயோ நீ இப்படி ஆகிட்டியே, ஐயோ உனக்கு இப்படி போயிருச்சு. அப்போ அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் அது என்னவாய் மாறுது அப்படின்னு சொன்னால் ரொம்ப காயமாக மாறிடும். அதுக்கப்புறம் நிறைய பெற்றோர்கள் வந்து தன்னுடைய தகப்பனாரை குறித்த ஒரு பேடு ஒரு தவறான ஒரு கருத்தை சொல்லிடுறது. உங்கள் அப்பா இப்படி மோசமான ஆள், உங்கள் அப்பா இப்படி பண்ணுறாரு. அப்புறம் நிறைய பேர் அம்மாவை குறித்து ஒரு தவறான ஒரு வார்த்தை, உங்கள் அம்மா மோசமான ஆள், உங்கள் அம்மா இப்படி தான் சண்டை போடுவாங்க, உங்கள் அம்மா நல்லவங்களே இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவனை குறித்து தன்னுடைய மனைவியை குறித்து பிள்ளைகளிடத்தில் தவறான ஒரு காரியத்தை கொண்டு வருகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்லை, ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த தவறை எப்பொழுதுமே நீங்கள் செய்யக்கூடாது. யாருக்காக ஆண்டவர் பேசுகிறாருன்னு தெரியல. சின்ன வயதிலே பிள்ளைகளை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, பிள்ளைங்க இருக்கும்போது சில நேரத்தில் பார்த்து தான் அவங்கள்ட்ட பேச வேண்டியதாக இருக்குது. பாருங்கள், சில பலவீனத்தை குறித்து சில பிள்ளைகளிடத்தில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க பாருங்கள். அவங்களுக்கு வந்து அந்த பலவீனத்தை சொன்ன உடனே அப்படியே பயமாக மாறிடும். ஐயோ நமக்கு இப்படி ஒன்று வந்துருச்சு, நமக்கு இப்படி ஒன்று வந்துருச்சு. எல்லா பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகளிடத்திலேயே தைரியங்களை சொல்லுவீர்களே ஆனால் உங்கள் பிள்ளைகள் எப்படி வளர்வார்கள் என்று சொன்னால் தைரியமாய் வளர்வார்கள். ஆமேன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த செய்தியை ஏன் ஆண்டவர் கொடுக்க சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல, யாருக்காக சொல்கிறாருன்னு தெரியல. ஆனால் ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், பிள்ளைகளுக்கு முன்னாடி வச்சு சில காரியத்தை என்ன பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் பேசிடவே கூடாது. சில சுபாவங்கள், சில பலவீனங்களை வந்து அவர்களுக்கு தெரியாமலே அதிலிருந்து அவங்கள வெளியே கொண்டு வரணும். அதுக்கு தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் முயற்சி எடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பலவீனம் அவங்களுக்கு இருந்ததை நம்ம வந்து பெருசு பண்ணி உனக்கு இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கான்சன்ட்ரேஷன் முழுக்க அவனுக்கு அந்த குழந்தைக்கு அந்த மேலேயே திணிக்க வச்சு அவனுடைய 24 மணி நேரமும் அதையே யோசிச்சுட்டு இருக்கிற அளவிற்கு ஒரு குடும்பத்திலே யாருமே கொண்டு வரவே கூடாது. முடிந்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எந்த பலவீனங்கள் வந்தாலும் அழிப்பதற்காக தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். பொதுவாக பாருங்கள், சில பிள்ளைகளுக்கு வந்து சில சாப்பாடு ஒத்துக்காதுன்னு வைங்களேன், நம்ம என்ன பண்ணுவோன்னு நினைக்கிறீங்க? நம்ம வந்து அவங்க மேலே வச்ச அன்பு நிமித்தம் தான் அந்த சாப்பாடை வந்து பார்த்தாலே அவன் அலர்ஜி ஆகிற அளவுக்கு உனக்கு இப்படி ஆயிரும், உனக்கு அப்படி ஆயிரும், இது இங்கே கொண்டு போய் விட்டுரும், அது அங்கே கொண்டு போய் விட்டுரும், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சில நல்ல பலமுள்ள குழந்தைகள் வந்து அதை ஏற்றுக்கொள்ளுவார்கள். ஆனால் சில பலவீனமான குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை பார்க்கும்போதே என்ன வேணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு சாப்பிட ஆசையாக இருக்கும், ஆனால் சாப்பிட முடியாது. அதுவே அவங்க மனசுக்குள்ளே காயமாய் மாறிடும். அதுவும் இந்த சைக்காலஜிக்கலாக வந்து நிறைய எஃபெக்டாக இருக்காங்க, இது கஷ்டமாக இருக்காங்க பாருங்கள் பிள்ளைங்க. இந்த பிள்ளைகளிடத்தில் கண்டிப்பாக பெற்றோர்கள் வந்து அவர்களுடைய பலவீனத்தை குறித்து ஒரு நாளும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணவே கூடாது. சில குழந்தைகள் வந்து கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. எனக்கு வந்து தெரிந்த வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு போதகர், அவருக்கு வந்து ரெண்டு பசங்களும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படி ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்கள பார்த்தாலே தெரியும் அந்த பிள்ளைங்க 2 பேருமே நார்மல் இல்லைன்னு தெரியும். ஐயோ, அவங்கள வச்சுட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் கூட நம்ம வீட்டில் இருந்துடவே முடியாது. எங்கே ஏறுறான், எதை தள்ளி போடுறான், எதை உடைக்கிறான், எந்த வண்டி எடுத்து எல்லாத்தையும் உடைச்சிருவாங்க, எல்லாத்தையும் ட்ரை பண்ணிடுவாங்க. அப்போ வந்து ஒரு நாள் நானே வந்து அவங்களுடைய வீட்டில் வந்து ஒரு ஜெபத்திற்காக போகும்போது ஒரு 2-3 மணி நேரம் அவங்க வீட்டில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இந்த 2-3 மணி நேரத்தில் அவங்க பண்ணின அந்த அட்டகாசத்தை பார்த்து நான் வந்து என்னடா இப்படி இருக்கிறாங்க, இந்த குரங்கு குட்டி தாவற மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே தாவறாங்க, இங்கே தாவறாங்க. ஆனால் அவங்க அப்பா மிரட்டுறாரு, அவங்க அம்மா மிரட்டுறாங்க, டேய் ஏன்டா அப்படி பண்ணாதரா அப்படின்னு மிரட்டுறாங்க. ஆனால் உண்மையில் ஒரு நாள் கூட அந்த பிள்ளைங்க வந்து அப்நார்மலாக இருக்காங்க, நீ நார்மலான பையன் இல்லை, வா உன்னை டாக்டர்கிட்ட நம்ம காமிச்சிடலாம், நீ ஏன் இப்படி இருக்கிற, உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், இதெல்லாம் சொல்லாமல் 2 பேரும் தன்னுடைய பிள்ளைகள் ரொம்ப குறும்பாக இருக்காங்க அப்படின்னு ஜோம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இன்றைக்கி 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜெல்லாம் படித்து முடிச்சுட்டு 2 பேரும் வாலிப பிள்ளைங்கள் ஆகிட்டாங்க. கடந்த சமீபத்தில் வந்து நான் அவர்களை சந்தித்தேன். ஃபஸ்ட்டு சந்தித்தது வந்து கிட்டத்தட்ட 2006 2006 அந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இத்தனை ஆண்டாயிடுச்சு. இப்போ பார்த்தா வளர்ந்து அவ்வளோ பெரிய வாலிப பசங்களாக இருக்காங்க. அந்த 2 பசங்களை மாதிரி ஒழுக்கமுள்ள ஒரு பசங்களை நம்ம பார்க்கவே முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிரமிப்பாயிருச்சு. அவங்க அப்பாவை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க, அவங்க அம்மாவை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. அப்படியே நான் வந்து என்னுடைய முறைக்கு வந்து அவன் சித்தப்பா அப்படின்னு கூப்பிடுவானுங்களேன், அப்படியே வாய்க்கு அப்படியே சித்தப்பா அப்படின்னு கூப்பிட்டு
அவனுடைய நடத்தை, அவனுடைய அணுகுமுறையை பார்த்து நான் வியந்துட்டேன். நீங்களா அப்படின்னு சொல்லி அப்போ நான் ஒன்று கண்டுபிடிச்சேன், தன்னுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு சிக்னஸில் இருக்காங்கன்னு கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லாமல் ஜெபித்த அந்த தாயின் தகப்பனும் ரொம்ப ஞானம் உள்ளவர்கள். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, சிலரிடத்துல சில காரியத்தை யாரிடத்துல என்ன பேசணுன்ற அந்த ஞானத்தை ஆண்டவரிடத்துல நம்ம கண்டிப்பாக கேட்டு பெற்றுக்கொள்ளணும். பாருங்க, ஒரு கணவனார் வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்த உடனே அப்படியே அந்த அந்த காலடி எடுத்து வச்ச உடனே நம்ம உடனே சொல்லிட முடியாது, குறைகளை சொல்லிட முடியாது. சிலர் பாருங்க, மேனேஜர்கிட்ட பேசும்போது டக்குன்னு போய் மேனேஜர்கிட்ட பேச மாட்டாங்க. மேனேஜர்கிட்ட பேசுறதுக்குன்னு என்ன வச்சிருப்பாங்கன்னா, அவர் என்ன மூடில் இருக்கிறாரு, அவர் நல்லா இருக்கிறாரா இல்லையா. நீங்கள் வேதத்தில் இதற்கு ரொம்ப பெரிய உதாரணம் யார் அப்படின்னு கேட்டால் எஸ்தர் ராணி. எஸ்தர் ராணியை குறித்து வேதம் சொல்கிறது, இவ்விதமாய் சட்டத்தை மீறி நான் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று ஒரு பொருத்தனை எடுத்தாலுமே கொலுமண்டலத்தில் நின்று நிற்கும் போது ராஜா இப்போ கேட்குறாரு என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த பெர்மிஷன் வருகிற வரைக்கும் அவங்க காத்திருந்தாங்க பாருங்களேன். இப்போ ராஜா வா, நீ ராஜ்யத்தினுடைய பாதியை கேட்டாலும் உனக்கு நான் என்ன பண்ணுவேன், தருவேன் அப்படின்னு சொன்ன உடனே தன்னுடைய விஷயத்தை அதுவும் என்ன பண்ணலைன்னா முழுமையா சொல்லலை. எடுத்த உடனே ஆமான்னு ஒரு துஷ்டம் இருக்கிறான், ஆமான் மோசமான ஆளு, நீங்க எதுக்கு அவனை வச்சிருக்கிறீங்க, அவன் எங்களுடைய ராஜ்யத்துக்கு விரோதமா எழும்பி இருந்தான் அப்படின்னு சொல்லி எடுத்த உடனே ஒரு ஒரு விஷத்தை போடணும்னு நினைக்கல. ஃபர்ஸ்ட் எஸ்தர் ராஜாத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒன்றும் இல்லை, நான் உங்கள்கிட்ட ராஜ்யத்தினுடைய பாதியெல்லாம் கேட்க வரல, நான் அடுத்த வாரத்தில் ஒரு விருந்து வச்சிருக்கிறேன், அந்த விருந்துக்கு சொல்லுங்களேன், அந்த விருந்துக்கு நீங்களும் ஆமானும் வரணும், அவ்வளோதான். அப்படியா, இது கேட்கறதுக்கு நீ ஏன் இவ்வளோ தூரம் வந்த, நீ சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே அப்படின்றது மாதிரி. அப்புறம் அந்த விருந்துக்கு வந்ததற்கு பிற்பாடும் ஓப்பனாக எதுவும் சொல்லலை, திரும்பி எதுவும் சொல்லலை. ஆண்டவரே கொடுக்குற ஞானத்தை பாருங்களேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாய் எந்த டைமில் எப்போ எதை சொல்லணும்னு அறிஞ்சுக்கிட்டு சொல்லுகிற அந்த ஞானத்தை கர்த்தர் எஸ்தர் ராணிக்குள்ள கர்த்தர் தந்திருந்தார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே நான் சொல்லக்கூடாத விஷயங்களை என்னுடைய குடும்பத்தில் ஷேர் பண்ணாதபடி கர்த்தர் எனக்கு கிருபை அருளுவீராக. எங்களுடைய பிள்ளைகளிடத்தில் சொல்ல வேண்டியதான் நாங்கள் சொல்லணும், என்னுடைய கணவனார் இடத்துல சொல்ல வேண்டியதான் நாங்கள் சொல்லணும். ஆண்டவரே, எங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி சொல்லுகிறத கூட நாங்கள் ஞானமாய் செய்யக்கூடிய கிருபையை தாரும் என்று கேளுங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாகவே இருக்கும். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இப்போ சிலர் பணமே இருக்காது, ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டாங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு என்ன பணத்தை அப்படி செலவு பண்ணணும்னு ஆசையா, இல்லை கடன் வாங்கி அவங்க செலவு பண்ணணும்னு ஆசையா? ஏன் அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அப்ரோச்சுக்கும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அப்ரோச்சுக்கும் என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வருகிறதுனால அவர்களால் அதனால் மெயின்டைன் பண்ண முடியல, அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அவங்களும் மனுஷன் தானே, அவங்களும் மனுஷி தானே, அதனால லைனில் நிற்காட்டா லைனில் இல்லை அப்படின்வாங்க. ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா, சரி இந்த மாத்திரையை 10 டைம் போடு, 20 டைம் போடு, இதுதான் உனக்கு பிரச்சனை, ஆப்ரேஷன் பண்ணிடலாமா, இது பண்ணிடலாமா, அவ்வளோதான். அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க இருதயம் என்ன இருக்குது, அவங்க பயப்படுவாங்களா, அவங்க இதை சொன்னால் உடனே அவங்க ஏற்றுக்குவாங்களா, இதை எதையுமே அவங்க நினைக்க மாட்டாங்க. அவங்க டியூட்டியை அவங்க அந்த நேரத்தில் சொல்லிடுவாங்க. ஆனால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போகும்போது சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம காசு கொடுக்கறதுனால உட்கார வச்சு அப்படியே அமைதியாக சொல்லி இது பண்ணுவாங்க. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் ஆண்டவரிடத்தில் என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே எந்த இடத்துல யார்கிட்ட என்ன எப்படி சொல்லணுன்ற ஒரு அறிவை கர்த்தர் எனக்கு கிருபையாய் கர்த்தர் தருவீராக. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். எல்லாரும் இது கண்டிப்பாக நீங்கள் ஜெபம் பண்ணணும், நிச்சயமாக நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் இதை ஜெபிக்கலை அப்படின்னு சொன்னால் இது ஏன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான ஒன்று, இது முக்கியமான ஒன்று. எந்த வார்த்தை யாரை எப்படி காயப்படுத்தி எவ்வளவு ஆபத்திற்குள்ளாக கொண்டு போகும்னு நமக்கு தெரியாது. அதனால நம்ம சிலரை எப்படி சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வார்த்தையினாலேயே. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். பாருங்க, கணவன் மனைவிக்கு சண்டை அப்படின்னு ஒரு பொண்ணு ஒரு அம்மாட்ட பேசுதுன்னு சொல்லுங்களேன். ஒரு அம்மாட்ட பேசுகிறாங்க, இந்த மாதிரி அம்மா இன்னைக்கு அவர் என்ன கிள்ளிட்டாருமா, இல்லை அப்படின்னா என்னை இப்படி பேசிட்டாருமா அப்படின்ற
வார்த்தை சொல்லும்போது எந்த தாயானாலும் தன்னுடைய பிள்ளையை அவ்வளோ நேசமாக வளர்த்துருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப கோபம் வரும், ரொம்ப கோபம் வந்துடும். ஆனால் இந்த இடத்துல கையாள வேண்டிய ஒன்று இருக்குது. என்ன அப்படி, ஐயோ இந்த இடத்துல வந்து பிள்ளைய வந்து சரி அப்படிதான் இருக்கும், குடும்பம்னா அப்படிதான் இருக்கும், நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அப்படின்னு சொன்னாலும் தப்பாக போயிடும். அதே நேரத்தில் என்ன, அவன் என்ன இப்படி ஒன்று பண்ணிட்டு இருக்கிறான், நீ கிளம்பி வீட்டுக்கு வா, அவன் எவன் பார்த்துக்கலாம், அவன் மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் உன்னை கூட்டிகிட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னாலும் என்ன ஆகும் சொல்லுங்களேன், அதுவும் ப்ராப்ளம் ஆகும். இப்போ இந்த பக்கம் இப்படி சொன்னாலும் பிரச்சனை, அந்த பக்கம் அப்படி சொன்னாலும் பிரச்சனை. அப்போ ஒரு தாய் அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அப்படியா மகளே இப்படி செஞ்சுட்டாங்களா, ஐயோ அப்படி செஞ்சிருக்க கூடாது, அது தவறாயிடுச்சு, சரி நம்ம ஜெபம் பண்ணுவோம், என்ன கோபத்தில் அவர் அப்படி பண்ணாருன்னு தெரியல, நீ ஏதாவது வார்த்தை ஏதாவது சொன்னியாப்பா, நீ எதுவும் சொல்லலைல்ல, நீ சொல்லாமல் அவர் அப்படி பண்ணலாமா, சரி ஒன்றும் இல்லை, அப்பாவும் சில நேரத்தில் என்னை இப்படி தான் பண்ணார், ஆனால் நான் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா அப்பாவை இன்னைக்கு எவ்வளோ அழகாக மாற்றிருக்காரு தெரியுமா, நான் உன்னையும் கண்டிப்பாக மாற்றுவார், நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த வயசில் நீ நுகத்தை சுமக்கிறது நல்லது, ஆண்டவர் உனக்கு பல மடங்கு ஆச்சரிப்பார், நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பம் கண்டிப்பாக என்ன பண்ணும்னா மீண்டும் கட்டப்படும். ஆமேன்னு சொல்லுங்கள். எல்லாரும் இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரத்தில் என்ன ஜெபிக்க போகிறோம்னா, ஆண்டவரே எனக்கு யார் முன்னாடி என்ன வார்த்தையை பேசணும்னு எனக்கு என்ன பண்ணுங்க சொல்லித்தாங்க. இப்போது உங்கள் கவனிங்களே, இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் வந்து ஒரு பிள்ளைக்கு ஒரு கல்யாண வயசு ஆரம்பிக்குதுன்னு வைங்களேன், ஒரு கல்யாண வயசு ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து அந்த பிள்ளையினுடைய கல்யாண வயசு ஆரம்பிக்கும் போது பேசுறது தவறல்ல, ஆனால் அந்த பிள்ளைக்கு முன்னாடி வச்சு அந்த கல்யாண காரியத்தை பேசணும்னு வைங்களேன், அந்த மாப்பிள்ளையை பற்றியோ அந்த பொண்ணை பற்றியோ ரொம்ப புகழ்த்தி ரொம்ப இதுவாக பேசுறீங்கன்னா அந்த பிள்ளையை அறியாமலேயே அவங்களுடைய மனசுக்குள்ள என்ன வரும் அப்படின்னு சொன்னால் ஒரு சந்தோஷம் வரும். ஐயோ நமக்கு என்னென்ன மேரேஜ், நமக்கு கல்யாணம், நம்ம இந்த மாப்பிள்ளை இப்படியா, இந்த மாப்பிள்ளை குறித்து இப்படி கேள்விப்படுறோமே, இந்த மாதிரி கற்பனைகளை அவர்கள் வளர்த்து இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளை வேண்டாம் அந்த பொண்ணு வேண்டான்னு சொன்னால் இந்த பிள்ளைகளால் என்ன பண்ண முடியாது, விடவே முடியாது. எத்தனை குடும்பத்தை நான் அப்படி பார்த்துருக்கேன் தெரியுமா, எத்தனை பேரை பார்த்துருக்கேன் தெரியுமா. அப்படின்னா பொண்ணு பார்க்க வர்ற இடத்துல பொண்ணை பார்த்தாச்சு, இல்லை மாப்பிள்ளை பார்க்கறது மாப்பிள்ளை பார்த்தாச்சு, பொண்ணை பிடிச்சிருச்சு, மாப்பிள்ளைக்கு 2 பேருக்கும் பிடிச்சிருச்சு, 2 பேரும் ஃபோன் நம்பர் வாங்கியாச்சு, திடீர்னு ஒரு வாரத்தில் விசாரித்து பார்த்தா அந்த மாப்பிள்ளை சரியில்லை பொண்ணு சரியில்லை வேண்டான்னு பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் பிள்ளைகளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால், இல்லை எனக்கு அவர் தான் வேணும், எனக்கு அவன் தான் வேணும், விட முடியாது. இது வந்து பிள்ளைங்க வந்து லவ் பண்ணதில்லை, ஏன்னா நம்மளாகவே கொண்டு போய் சில பிள்ளைகளை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே தள்ளி விடுறது மாதிரி. அப்போ பிள்ளைகளுக்கு முன்பாக வைத்து சில காரியத்தை பேச வேண்டாம் என்றால் அந்த காரியத்தை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா ஒரு தகப்பனும் தாயும் கண்டிப்பாக பேசக்கூடாது. இதுல ரொம்ப ஞானமா இருக்கணும். ஏன் அவனுக்கு சொல்றதுக்கு என்ன, ஒருவேளை ஆபிரகாம் வந்து ஈசாக்கை பார்த்து உன்னை தான் நான் பலியிட போறேன், ஏசப்பா உன்னை பலியிட சொல்லியிருக்காருன்னு சொன்னா என்ன ஆயிருக்கும் நினைச்சு பாருங்க. சொல்லுங்க என்ன ஆயிருக்கும். அவ்வளவுதான், கால கையை உதச்சிட்டு அழ ஆரம்பிச்சிருவாரு. நேர யார்கிட்ட தான் போயிருப்பாங்க, கேட்கல, ஸ்ட்ரெயிட்டா சாராய் அம்மாட்ட தான் போயிருப்பாங்க. இந்த சாரா அம்மாவுக்கு ஏற்கனவே இவர் மேல ஒரு காண்டு இருக்குது. என்ன ஆகாரம் வச்சுட்டு இந்த ஆகாரம் அனுப்பணுமா அப்படின்னு நிறைய டைம் கேட்டுட்டே இருந்தாரு. ஆண்டவரே வந்து அனுப்பிவிடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அதையும் செஞ்சார். தன்னுடைய மகனுக்கு அப்படி அவர் செய்ததை பார்த்து கஷ்டமா இருந்துச்சு அம்மாவுக்கு. அப்ப ஏற்கனவே இந்த அம்மாவுக்கு அவர் மேல கோபமா இருக்குது. இப்போ ஏற்கனவே இன்னொருத்திக்கு வம்சத்தை கொடுத்துட்டு என் பிள்ளைய அவ அற்பமா நினைக்கிறத பார்த்து ஒண்ணுமே சொல்லலை நீங்க. இப்ப என் பிள்ளை வந்து கொல்றது கொண்டு போறீங்களா, அது எந்த ஆண்டவர் பேசினாருன்னு நான் கேட்கட்டுமே. அவ்வளவுதான், பெரிய பூகம்பமே வெடிச்சிருக்கும். அதனால ஆபிரகாம் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, இந்த விஷயத்த இப்ப யார்கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னா, சாராயிட்டையும் சொல்ல வேண்டாம், இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னா மகன்கிட்டையும் சொல்ல வேண்டாம். அப்போ அந்த அறிவு நமக்கு மிக 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 அவசியமான ஒன்று. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, உங்களுக்கென்று இருக்கிற அந்த பர்சனலாக தனிப்பட்ட விதத்தில் சில இருக்கிற போராட்டங்கள் சில பாடுகளை வந்து நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நம்ம என்ன பண்ணிட வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அதை ஷேர் பண்ணி அவர்களையும் அதற்குள்ளே தள்ளி, அதுவும் முக்கியமாக பயப்படுத்துகிற விஷயம், சைக்காலஜிக்கலாக பிரச்சனை வருகிற விஷயம், இது எதையுமே நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஏன்னா சில பிள்ளைகள் வந்து கவனிக்காதது மாதிரி தெரியும், சில பிள்ளைகள் வந்து நம்ம பேசுகிற வார்த்தையை வந்து அவங்க எதுவும் காது கொடுத்து கேட்காத மாதிரி தெரியும். ஆனால் எங்கே ஓடிட்டு இருக்கும் தெரியுமா, இருதயத்துக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். நம்ம பேசுகிற அவன் விளையாண்டுட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியும், அவன் வண்டி ஓட்டுறது மாதிரி தான் இருக்கான்னு தெரியும்.
ஆனால் அவனுடைய காதுகளெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம பேசுகிற வார்த்தையை கவனமாக கேட்டுகிட்டே இருக்கும். அதனால் இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க யாராவது அப்படி பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொன்னால், இனி தயவு செய்து என்ன பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக வைத்து அவர்கள் பயப்படுகிறது போல, இல்லைன்னா அவர்கள் தடுமாறுகிறது போல, அவர்களுக்குள்ள ஒரு பலவீனங்கள் இருந்தால் கூட அதை தெரியாமல் வெளியிலே கொண்டு வருகிறது தான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது அழகு. ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதை ரொம்ப பூதாகரம் நம்ம என்ன பண்ணிட முடியாதுன்னா, அதை படுத்திடவே முடியாது. ஒரு தாய் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி, அப்படியே பையன் ஒரு 9th ஸ்டாண்டர்டில் படிக்கிறான், படிச்சுட்டு இருக்கிற அந்த பையன் நான் ஜன்னல் வழி பார்க்கும்போது ஃபோனில் ரொம்ப அசுத்தமான படங்களெல்லாம் அவன் பார்த்துட்டு இருக்கிறத நான் பார்த்துட்டேன் அப்படின்னு ரொம்ப கத்தி அழுது எனக்கு அவங்க ஃபோன் பண்ணாங்க. அப்போ ஃபோன் பண்ண உடனே நான் அவங்கள ஆறுதல் படுத்தி, சரிம்மா ஒன்றும் இல்லை நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள ஜெபம் பண்ணிட்டு, இல்லை இதை யாருக்காவது நீங்கள் சொன்னீங்களான்னு கேட்டால் உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் அவன் பண்ண உடனே அவன் மாமனாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், அவங்க சித்தப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அப்போ நான் பிடிச்சி அவங்கள சத்தம் போட்டேன், எதுக்கு நீங்கள் அப்படி பண்ணீங்க, எதுக்கு நீங்கள் அப்படி செஞ்சீங்க? உங்கள் பிள்ளைக்கு ஆண்டவரை குறித்த பயம் குறைவாக இருக்கலாம், அதனால கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்றை பார்க்கறதுக்கு அவங்க அவனை கைட் பண்ணியிருக்கலாம். பிள்ளையினுடைய இருதயத்தில் மதியனம் ஒட்டி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவனை கூப்பிட்டு, சாமி இப்படி செய்கிறது நமக்கு நல்லதில்லை, இது ஆண்டவருக்கு விரோதமானது, இதுலேருந்து நீ வெளியே வரணும், இது ரொம்ப தவறான ஒன்று, இது அடிமைத்தனத்தில் உன்னை கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு கொஞ்சம் ஆலோசனை சொல்லி அவனை தட்டி கொடுத்து தான் கொண்டு வர முடியுமே தவிர, அவ்வளோதான் என் பையனே முடிஞ்சிட்டான் அப்படி அவனுக்குள்ள ஒரு பெரிய மனசாட்சி விரோதமான காரியத்தை அவனுக்குள்ள கொண்டு அவனை அதோட என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அழிச்சிடக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள், இனி உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்களை நான் என்னுடைய வார்த்தையினால என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா அழிச்சிடக்கூடாதுன்னு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஒரு லெட்டர் எழுதிட்டாங்க, ஒரு லெட்டர் வந்துருச்சு, ஒரு வார்த்தை எழுதிட்டாங்க, ஒரு SMS அனுப்பிட்டாங்கன்றதுக்காக அவ்வளோதான் உன் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு நம்ம சொல்லிட முடியாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அவர்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சக்தியை கர்த்தர் கிருபையாய் தருவாராக. ஸோ இன்றைக்கி காலையில் யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசும்படியாய் உங்களிடத்தில் சொன்னார். யாருக்காகன்னு தெரியல, ஆனால் யாராக இருந்தாலும் இந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், சில விஷயங்களை சிலருக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, சொல்லுங்களேன், ஷேர் பண்ணவே கூடாது. அது பெரிய பாதிப்பை நமக்கு உண்டு பண்ணும். அது சின்ன வயதிலே கிடைத்த அந்த பாதிப்பு பெரிய பாதிப்பாக இருக்கும். அதெல்லாம் ஓப்பனாக நிறைய சொல்ல கூட முடியாது. அதை இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட அதை விரிவாக என்னால் சொல்லக்கூட முடியாது. அப்படியெல்லாம் நிறைய இருக்குது. பிள்ளைகளுக்கு முன்பாக, கணவனாருக்கு முன்பாக, இல்லை என்றால் பேசக்கூடிய அந்த ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் தருவாராக. ஒன்றும் சொல்லாமல் ஒன்றும் தெரியாமல் இருக்க வேண்டாம். அதுக்காக அவ்வளோதான் நான் கடனை என் பிள்ளைக்கு முன்னாடி சொல்ல மாட்டேன், நான் அழுகிறத என் பிள்ளைக்கு சொல்ல மாட்டேன்னு சொல்லாதீங்க. கண்டிப்பாக அதெல்லாம் சொல்லுங்கள். ஏன் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய கஷ்டம் எவ்வளோன்னு உங்கள் பிள்ளைக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த பிள்ளை இன்னும் நல்லா வளர்கிறது வாய்ப்பாக இருக்கும். அது ஒன்றும் இல்லை, எந்த பிள்ளைக்கு தன்னுடைய அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்கன்ற ஒரு உணர்வு இருக்கிறதோ அந்த பிள்ளைங்க கண்டிப்பாக வழி விலகி போவதற்கு சாத்தியம் ரொம்ப குறைவு. அந்த பிள்ளைகள் வழி விலகி போக மாட்டார்கள். அந்த பிள்ளைகள் ஓரளவு ஆண்டவரை உறுதியாய் பற்றி பிடிப்பார்கள். அதனால தன்னுடைய தகப்பனார் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறார், தாயார் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்கன்ற அந்த உணர்வு அந்த பிள்ளைகளுக்கு நல்லது. ஆனால் முக்கியமான இந்த மாதிரி விஷயங்களில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பெரிய ஊண்டிங் கொடுக்காமலே அதிலிருந்து என்ன பண்ணணும்னா, அழகாய் கர்த்தர்களை வெளியே கொண்டு வரக்கூடிய கிருபையை கர்த்தரே தருவாராக. ஆமோதிக்கிறீர்களா? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அவன் நோயாளி அப்படின்ற ஒன்றை நம்மளே அவன் நெற்றியில் எழுதி ஒட்டிடக்கூடாது. அவன் படிக்காதவன் அப்படின்றத நம்மளே அவனுடைய நெற்றியில் எழுதி ஒட்டிடக்கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நீங்களே என்ன பண்ணிடாதீங்கன்னா, ஒன்று அவனுக்குள்ள பெருமையும் விதைச்சிடாதீங்க. இந்த சில தாய் தகப்பன் இந்த செய்தியை கேட்டுட்டு ஒன்று இந்த எஸ்ட்ரீம் இல்லைன்னா அந்த எஸ்ட்ரீம் என்ன அப்படின்னா, விட்டா கையில் கத்தியை கொடுத்துட்டு குத்திட்டு வாடானா குத்திட்டு வந்துடுவான். அந்த மாதிரி வளர்த்துறது. என் பிள்ளை சிங்கமாக இருக்கணும், என் பிள்ளை கரடியாக இருக்கணும், என் பிள்ளை பயப்படாதவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஓவர் தைரியத்தில் வளர்த்துறது. ஓவர் தைரியமும் ஆகாது. பயப்பட வேண்டிய இடத்துல நம்ம பிள்ளைங்க பயப்பட்டு தான், சொல்லுங்க,
பயப்பட்டு தான் ஆகணும். சில காரியத்தை குறித்து கண்டிப்பாக அவனுக்கு பயம் இருக்கணும். அந்த மாதிரி தான் வளர்த்தணும். பெண் பிள்ளையை பெண் பிள்ளையாய்த்தான் வளர்த்தணும். ஆண் பிள்ளையை கேட்கல, பெண் பிள்ளைய ஆண் பிள்ளையாகவும் வளர்த்தக்கூடாது. ஆண் பிள்ளைய இது ரெண்டுமே தாய் செய்யக்கூடாது, ஒரு தகப்பன் செய்யக்கூடாது. நான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பிரதர் வந்து ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்கும்போது ஒரு ஆம்பளை குழந்தைக்கு ஒரு பேரை வந்து செலக்ட் பண்ணார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், பிள்ளையே பிறக்கலையே பிரதர், இதுக்குள்ளே ஆம்பளை பிள்ளையினுடைய பேரை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களே? உடனே அவர் சொன்னார், இல்லை எனக்கு கண்டிப்பாக ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும் அப்படின்னு. அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வெறும் ஆம்பளை பிள்ளையினுடைய பேரை மட்டும் செலக்ட் பண்ணாதீங்க, இன்னொரு கேர்ளுக்கும் ஒரு பேரை செலக்ட் பண்ணி வைங்க. ஏன்னா ஆண் பிள்ளை பிறந்தா அந்த பேர் வச்சிடலாம், பெண் பிள்ளை பிறந்தா இந்த பேர் வச்சிடலாம். என்னமோ தெரில, அவருக்கு பெண் பிள்ளை தான் பிறந்துருச்சு. பெண் பிள்ளை பிறந்த உடனே ஒரு அப்செட்டு. சரி, உடனே ஒரு பேரை வச்சாச்சு விட்டாச்சு. அடுத்த குழந்தை வயிற்றில் உண்டான உடனே அடுத்த குழந்தைக்கும் அதே மாதிரி தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஆம்பளை பிள்ளையினுடைய பேரை செலக்ட் பண்ணிட்டாரு. அப்போ நான் மறுபடியும் என்ன சொன்னேன்னா, ஏற்கனவே இந்த தப்பை நீங்கள் பண்ணிட்டீங்க, அது நம்முடைய மனசுக்கு தேவையில்லாத சஞ்சலத்தை உண்டு பண்ணும். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, 2 பேரை செலக்ட் பண்ணுங்க, அதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு. 2வது பிள்ளையும் என்ன பிள்ளையா பிறந்துச்சுன்னா பெண் பிள்ளையா பிறந்துச்சு. சரி, சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாரு. இதுக்குள்ளே யாராவது ஒருத்தர் உள்ளே வந்து, நீ உனக்கு என்னப்பா பிரச்சனை, ஆம்பளை பிள்ளை பிறந்தா என்ன, பெண் பிள்ளை பிறந்தா என்ன, கடவுள் உனக்கு பெண் குழந்தை அந்த பிள்ளைய ஆம்பளை பிள்ளையா நீ வளர்த்து, அதை ஆம்பளை பிள்ளையா வளர்த்து அப்படின்னு சொன்ன உடனே இந்த மரமண்டைக்கு எந்த வார்த்தையும் புரியல, அந்த வார்த்தை மட்டும் உள்ளே போயிடுச்சு. உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த பொம்பளை குழந்தைக்குள்ள துணியெல்லாம் தூக்கி ஓரம் போட்டுட்டு எல்லாம் ஆம்பளை பிள்ளைங்கள ட்ரெஸ்ஸாக வாங்கிட்டு வந்துட்டேன். ஐயோ, நீங்கள் வேற என்ன நினைக்கிறீங்க? அந்த குழந்தை கிட்டத்தட்ட 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் வந்துச்சு. வந்தால் அழகாக இந்த பசங்களை மாதிரி முடியை கட் பண்ணி வச்சுருக்காரு, நீட்டாக சட்டை ஜீன்ஸ் பேண்ட்டு இன் பண்ணி. சரி, நல்ல சின்ன பிள்ளைகளில் பார்க்க என்னவா இருக்கும், சின்ன பிள்ளைகளுடைய பார்க்கும்போது அந்த குழந்தை வாங்கி பேண்ட்டு சட்டை போட்டாலும் நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. அது ஒன்று நம்ம சரி சூப்பராக இருக்குப்பா, நல்லா இருக்குப்பா. ஆனால் வளர 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 அந்த பிள்ளை, நான் கேட்குறேன், பிரதர் என்ன பிரதர், பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரியே போட்டுருக்குறீங்க, நான் கேள்விப்படுற செய்தி கரெக்டான செய்தியான்னு கேட்டால், ஆமாம் பாஸ்டர், ஒரு கேர்ள்ஸ் ட்ரெஸ் கூட இல்லைன்ற, ஒரு கேர்ள்ஸ் ட்ரெஸ் கூட இல்லையாம்மா வீட்டில், எல்லாமே பாய் ட்ரெஸ் தான் இருக்குது அப்படின்ற. 2 பிள்ளைகளையுமே ஆம்பளைன்னு சொல்லி அந்த ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கேர்ளுடைய பேரை வச்சு, இவங்க வீட்டில் வந்து பசங்களுடைய பேரை சொல்லி தான் கூப்பிடுறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க 2 பேருமே இந்த மாதிரியே மோட்டிவேட் பண்ணி வளர்த்து அந்த பிள்ளைகளுடைய சூழ்நிலையே வித்தியாசமாக இருக்குது. அதை ஓப்பனாக சொல்லவே முடியாது பாருங்களேன். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், எதுக்கோ அதைத்தான் நம்ம செய்யணும். அது வந்து தேவனுக்கு மிஞ்சி நம்ம நீதிமான்கள் ஆயிடக்கூடாது. அவருக்கு மிஞ்சி நமக்கு நீதிமான்கள் ஆகிறதுக்கு நமக்கு என்ன அப்படியா இருக்கு? கிடையாது, அப்படியெல்லாம் இல்லை. ஆண்டவர் எதை தந்தாரோ அது நமக்கு ஸ்தோத்திரம், அது நமக்கு ஆசீர்வாதம். நம்முடைய பிள்ளைகளுக்கு தோல்வின்ற ஒன்று வரணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் என்கிற ஒன்று வரணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு கவலைன்ற ஒன்று வரணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு வருத்தம் என்கிற ஒன்று வரணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு வியாதி என்கிற ஒன்று வரணும். எதுவுமே என் பிள்ளைக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது நல்ல வளர்ப்பு அல்ல. என்னுடைய பிள்ளைக்கு உலகத்தில் இருக்க வேண்டியது எல்லாம் வரட்டும், ஆனால் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் அவனுக்கு பாடத்தை கற்பித்து கொடுத்து அவனை உருவாக்கி அவனை விடுதலையாக்குறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். சிலருக்கு ஒரு பெரிய மனசுக்குள்ள என்ன அப்படின்னா, என் பிள்ளை ஃபெயில் மட்டும் ஆகக்கூடாது, என் பிள்ளை பாட புத்தகத்தில் உங்கள் பிள்ளை ஃபெயில் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் தவறல்ல. 1 வருஷத்தினுடைய படிப்பு அவன் ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னு சொன்னால் 1 இயர் வேஸ்ட் ஆயிரும், அதெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்குன்னு வைங்களேன், ஒரு ஸ்போர்ட்ஸில் கூட உங்கள் பிள்ளை தோற்று போயிடக்கூடாதா? இப்போ வந்து நம்ம கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி சண்டே ஸ்கூலில் இங்கே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டேன்னு ஒன்று வச்சோம். அப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து அதில் கலந்துக்கிட்டு தன்னுடைய பிள்ளைகளை வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் டேயில் வந்து கலந்துக்கல வச்சாங்க. நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா ஒரு கைத்தட்டு கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து இந்த கழுத்தில் போடுற அந்த அவார்டு மெடல், அந்த மெடல் எல்லாருக்கும் கொடுத்தோம். ஸோ எல்லாம் சந்தோஷம், நம்ம எல்லாம் ஒரே குடும்பத்தில் உள்ள பிள்ளைங்க எல்லாம் இந்த கிரவுண்டில் நீங்கள் அன்றைக்கி நின்றுனா பார்த்துருக்கணும். அந்த பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருக்காங்க பாருங்களேன். விளையாண்டுட்டு 1st 2nd 3rd வந்து யார் அனௌன்ஸ் பண்ணணும்? இந்த பிள்ளை 1st வந்திருக்கு 2nd வந்திருக்குன்னு ஜட்ஜு தான் அங்கே 2 பேரை நிப்பாட்டி இருக்கிறோம். ஆனால் நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 பேரண்ட்ஸ் ஓடி வந்து என் பிள்ளை தான் ஃபஸ்ட்டு, என் பிள்ளைய மட்டும் அவள் தள்ளாமல் இருந்திருந்தானா என் பிள்ளை தான் ஃபஸ்ட் எடுத்துருக்குறோம். அதனால என் பிள்ளை அவள் தள்ளுனதுனால தான் என் பிள்ளை பின்னாடி போச்சு. என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, என் பிள்ளைக்கு என்ன கொடுத்தாகணும், என் பிள்ளைக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாகணும், என் பிள்ளைக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சாகணும் அப்படின்னு ஒரே சண்டை, ஒரே பிரச்சனை.
ஏன் அப்படின்னு கேட்டா, தன்னுடைய பிள்ளை தோற்று போகிறதை தாங்கக்கூடிய சக்தி ஒரு தாய் தகப்பனுக்கு குறைவாய் தான் இருக்கும். ஆனா அதே நேரத்தில் தன்னுடைய பிள்ளை தோற்றே போகக்கூடாதுன்னு நினைக்கிறது பெரிய தவறு, பெரிய தவறு. இல்லை நம்ம என்ன, ஆமாப்பா கரெக்ட் தான்ப்பா, சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம், அடுத்த டைம் பார்த்துக்கோ, அடுத்த டைம் நல்லா பண்ணு, நீ கொஞ்சம் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணு, கண்டிப்பாக கிடைக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதில் தோற்று போனோன்னா வாழ்க்கையை தோற்று போயிடுச்சு, அப்படியெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி சொல்லுகிறவர்கள் தான் சரியான ஒரு தாய் தகப்பன். ஆமேன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த இயர்னுடைய ஃபஸ்ட்டு செய்தியாக ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் ஆண்டவர் யாரோ ஒருத்தடத்துல பேசுகிறாரு. உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ரொம்ப ஞானமாய் இந்த இடத்திலே இது தேவையானதா என்று அந்த கிரகித்து சொல்லக்கூடிய ஒரு ஞானத்தை ஆண்டவர் கிருபையாய் தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் கேளுங்க, முழு மனதோட கேளுங்க. ஆண்டவரே உம்முடைய கிருபையை தாருமாப்பா, உம்முடைய கிருபையை தாருமா ஆண்டவரே, உம்முடைய கிருபையை தாருமா ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய வாயினால் ஏதாவது ஒன்றை பேசி ஆண்டவரே நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு சிக்கல்களை கொண்டு வராதபடி ஆண்டவர் எங்களுக்கு கிருபையா எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, கிருபையா எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, கிருபையா எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, கிருபையா எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. தகப்பனே அந்த ஞானத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக, தருவீராக. ஆமென். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். சிலருக்கு இன்னொரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம் அப்படின்னு சொன்னால், பிள்ளைங்க இப்போதான் பிறந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருப்பாங்க. ஒன்று தன்னுடைய பிள்ளையா இருக்கும், இன்னொன்று அண்ணனுடைய பிள்ளையா, அக்கா முறை பையன் முறை பொண்ணா இருக்கும். ஆனால் 1வது வயசில் 2வது கிளாஸ் படிக்கும்போது இந்த அம்மா என்ன சொல்லிக் கொடுக்கும் தெரியுமா? உங்க மச்சான். இது என்ன ஜோக்கு இல்லை, வீட்டுக்காரரும் வீட்டுக்காரையும் நல்லா இருக்கிறீங்களே அப்படின்னா அந்த பையன் வீட்டுக்காரராமா, இந்த பிள்ளை வீட்டுக்காரியா. இது என்ன என்ன ஒரு பேச்சு? வளரும்போது பிள்ளைகள் எப்படி மாறுவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா சின்ன வயசுலேயே என்ன போடுறது அப்படின்னு சொன்னா, அவர் தான் அவனை கட்டிக்க போறவர், இவர் தான் அவனை கட்டிக்க போறாரு, இவன் முறை பையன் முறை பொண்ணு. இது என்ன ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகு இல்லை, இது பெரிய ஆபத்து. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க ரொம்ப ஆபத்தா முடிஞ்சிடும். சிலரை நம்ம அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி பேசிடவே கூடாது. நம்முடைய பிள்ளைகளோட கூட இன்னொருத்தருடைய கூட அப்படிதான், அப்படி கனெக்ட் பண்ணி சும்மா சில காரியத்தை விளையாட்டுக்கு கூட நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா பேசிடவே கூடாது. அது வருகிற நாட்களிலே அது என்னன்னா, எப்போ பிள்ளைகளுடைய இருதயத்தில் மதியனம் தானே, அவங்களுக்கு தெரியாது இல்லை. உடனே என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, ஓ அப்படியா, நம்ம அப்படி கல்யாணம் பண்ணா எப்படி இருக்கும், நம்ம அந்த மாதிரி நேசிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி உடனே ஒரு வித்தியாசமான தாட்டுக்குள்ள போயிடுவாங்க. நான் ஒரு நடந்த சம்பவத்தை சொல்றேன். எங்களுடைய ஊரில் ஆகஸ்ட் 15 அந்த அன்னைக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. அந்த ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி ஒரு மேடை அமைச்சு அந்த மேடையில் நிறைய பேர் டான்ஸ் பண்ணுவாங்க. அப்போ டான்ஸ் ஆடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, கீழே இருக்கிறவங்க எல்லாம் 10 ரூபா 5 ரூபா கொண்டு பின்னெடுத்து உடம்பு ஃபுல்லாக குத்தி விடுவாங்க. இது ஒரு பழக்கம் எங்கள் ஊரில் இருந்துச்சு. அப்போ எனக்கு ரொம்ப நெருக்கமான, நான் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், சர்ச்சுக்கு வர்ற ஒரு பையன் அப்படின்னா அவன் அவ்வளோ ரொம்ப ஸ்பிரிச்சுவலு, ரொம்ப ஆண்டருக்குள்ளே நடக்கிறவன். ஆனால் என்னமோ தெரியல, அவன் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுறதை பார்த்து அங்கே இருக்கிற ஒரு அம்மா என்ன பண்ணிச்சுன்னா, எப்பா நீ டான்ஸ் ஆடினா எப்படின்னு உனக்கு காசு கிடைக்கும், நீ டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணி ஒரு பாட்டு, ஒரு பொண்ணும் ஒரு பையனும் சேர்ந்து சினிமா பாட்டுக்கு ஆடுற மாதிரி எங்கள் ஊரில் இருந்தே ஒரு கேர்ள் ஒருத்தியை கூப்பிட்டு அந்த பிள்ளையும் நல்லா ஆடு. இவங்க 2 பேரையும் ஜோடி பண்ணி 2 பேரையும் ஸ்டேஜில் ஆட விட்டாங்க. என்னமோ தெரில, இவங்க பாடின பாட்டு ஒரு பெரிய ஆடின ஆட்டம் அந்த ஜனங்கள் மத்தியில் ஒரு பெரிய வைப் மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு அட்மாஸ்பியரை கொண்டு வந்துச்சு. உடனே எங்கள் ஏரியாக்காரங்க 4-5 பேர் போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவனுடைய சட்டையிலெல்லாம் பணம் எல்லாம் குத்திட்டாங்க. ஸோ இறங்கி வந்துட்டு அவன் முடிச்சிட்டான். அந்த பிள்ளை மேலே அவனுக்கு ஒரு அட்ராக்ஷன் இல்லை, அந்த பிள்ளைகிட்ட அவன் பேசினது இல்லை. எனக்கு அவனை பற்றி நல்லாவே தெரியும், அந்த மாதிரி உணர்வே அவனுக்குள்ள வராது. அந்த மாதிரி ஒரு பையன். இவன் டான்ஸ் முடிச்சுட்டு இறங்கி வந்த உடனே எங்களுடைய ஊரில் இருக்கிற 4-5 பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவன் நடந்து போகும்போதெல்லாம் அந்த பொண்ணோட பேரை சொல்லி கூப்பிடுறது. இவன் நடந்து போகும்போது இவன் உடனே திரும்பி பார்த்தோன்னா ஒரு சிரிப்பு சரி. நீங்கள் நம்ம கடைசியில் என்னன்னா, அவ்வளவு நல்லா இருந்த பையன், அவ்வளவு நல்ல பையன், அந்த மாதிரி எந்த விஷயத்துமே போக மாட்டான், அவ்வளோ ஸ்பிரிச்சுவல். கடைசியில் பார்த்தா ஒரு 6 மந்த் தாண்டி என்கிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டேன். என்னடா இது, உனக்கு இந்த கேரக்டரே இல்லையே, உனக்கு இது வரவே வராது என்ன அப்படின்னு பார்த்தா, இவங்க எல்லாரும் அப்படியே கூப்பிட்டு கடைசியில் அவனுடைய மனசு என்ன ஆச்சு, அது மாதிரியே போயிருச்சு அவனுடைய மனசு.
அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே மாறிடுச்சு. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் சில காரியத்தை நம்முடைய பிள்ளைகளுடைய மனசில் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, விஷம் மாதிரி ஊற்றிடக்கூடாது. விஷம் மாதிரி ஊற்றக்கூடாது. பாருங்கள், இந்த சந்தேகம் என்கிறதும் இதில் தான் ஆரம்பிக்குது. இப்படி பண்ணியிருப்பாரோ, ஏதாவது ஒன்றை கொளுத்தி போடுறவங்க சொல்லுவாங்கல்ல, அப்படியே கொளுத்தி போட்டு போயிடுறது. போகிற போக்கில், நடக்கிற நடையில், சைடு வாக்கில் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகிறது. அதுக்கு இவங்க உயிர் கொடுத்து அது ஒரு பெரிய பிரச்சனையாகி மாறி எத்தனையோ குடும்பங்கள் அதனாலே அழிந்து இருக்கிறது. அதனால இன்றைக்கு ஒரு தீர்மானம், ஆண்டவரே எனக்கு எந்த இடத்துல எதை பேசணுன்ற அந்த ஞானத்தை மட்டும் எனக்கு என்ன தாரும் என்றால் கிருபையாய் கத்த தருவீராக. நான் மறைக்க வேண்டியதை மறைக்கணும், ஓப்பனாக பேச வேண்டியதை நான் ஓப்பனாக பேசணும். அந்த கிருபையை கத்தர் எனக்கு தருவீராக. எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? நம்ம பார்த்தது எல்லாத்தையுமே சொல்லிட முடியாது. ஒரு மருமகளை வச்சிருக்கிறீங்க, ஒரு மாமியாராக இருக்கிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு மருமகளாக இருக்கிறீங்கன்றதுக்காக எல்லாத்தையும் என்ன பண்ணிட முடியாதுன்னா ஷேர் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு வரைமுறை, அதற்கென்று ஒரு விதிமுறை இருக்கிறது. ஆமென். கைகளை எல்லாரும் உயர்த்தி, இந்த ஆண்டவரே இந்த கிருபை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே, முழு பலத்தோட கூட ஸ்தோத்திர ஆண்டவரே. என்ன சொல்லணும், எப்படி பேசணும், யாரிடத்துல பேசணும், என்னுடைய கணவனாரிடத்துல, என்னுடைய மனைவியினிடத்துல, என்னுடைய குடும்பத்தில் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த ஞானத்தை கேட்க கேட்க ஆண்டவர் கிருபையாய் தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். முழு பலத்தோட ஆண்டவரிடத்துல கேளுங்க. அப்பா ஸ்தோத்திரம், எனக்கு கற்று தருகிறவர், எனக்கு சொல்லி தருகிறவர். ஹல்லேலூயா. உம்மாலே ஆகாதது என்று ஒன்றுமில்லை. இப்பொழுது சர்வலோகத்தின் நியாயாதிபதியாகிய தேவன் அந்த கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. சொல்லுங்க, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஆமென். இந்த வருடம் முழுவதும் வாழக்கூடிய சகல ஞானத்தையும் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கத்த தருவாரா. எல்லாமே நமக்கு இருக்கும். எல்லாத்திற்காகவும் ஆண்டவரே இது மாறணும், இது மாறணும், இது மாறணும் அப்படின்னு ஜெபம் பண்றதை விட ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரத்துல என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் நான் எப்படி கையாளணும் ஆண்டவர், அந்த ஞானத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு தான் கேட்கணும். நம்ம நிறைய பேர் மிஸ்டேக் பண்றோம். இன்னைக்கு நிறைய பேர் அப்செட் ஆகுறது, நிறைய பேர் மன அளவில் சோர்ந்து போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சில காரியங்களை மனசுல நினைச்சிட்டு இது மாறணும்ன்றதுல நிறைய பேர் தீவிரமா இருக்கிறாங்க. அவங்களுடைய ஒரே கான்செப்ட் என்னன்னா, இது மாறணும், இது விட்டு போகணும், இது இந்த மாதிரி செய்யணும், அந்த மாதிரியே நடக்கிறாங்க. ஆனா உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே அப்படி அல்ல. சிலதை ஆண்டவர் நம்மளை உருவாக்குறதுக்காக கூட வச்சுக்கலாம். நம்ம என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இந்த சூழ்நிலையை எனக்கு எப்படி கையாளணும்னு எனக்கு என்ன பண்ணுங்க, எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. இது எப்படி இது என்ன அழிக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், இது அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இதுலேருந்து நான் வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணும், இதில் நான் என்ன கற்றுக்கொள்ளணும், இந்த சூழ்நிலையிலும் நான் எப்படி சந்தோஷமாக வாழ்கிறது, இந்த வார்த்தையை மட்டும் தேவனிடத்தில் நீங்கள் கேட்டீர்களே ஆனால் நான் நம்புகிறேன் உங்களுக்கு சஞ்சலம் என்கிற ஒன்று இல்லவே இல்லை. ஆனால் நம்முடைய மனசு ஏன் சஞ்சலப்படுது அப்படின்னு சொன்னால், நமக்கு சிலருக்கு என்ன இருக்குன்னா ஒரே கான்செப்ட் தான் இருக்குது. ஒன்று என்ன சிலர் இன்னைக்கு இந்த உபவாச ஜபத்தில் கலந்து கொண்டதுக்கு கூட காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரே கான்செப்ட் தான், இது நடந்துடணும், இதை நீங்கள் செய்யணும் ஆண்டவரே, இதை எனக்கு விடுதலை ஆக்கணும் ஆண்டவரே, இதை எடுத்துடணும் ஆண்டவரே, இந்த மாதிரி தான் இருக்கும். இல்லவே இல்லை. அப்படி நீங்கள் இந்த வருஷம் ஜெபம் பண்ணாதீங்க. இந்த வருஷம் என்ன ஜெபம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே இதை நீங்கள் அனுமதிச்சிருக்கிறீங்க, கண்டிப்பாக நீங்கள் தீமைக்காக எனக்கு அனுமதிக்க மாட்டீங்க. இதை ஏன் எனக்கு அனுமதிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை என் மேலே இருக்கிற மிஸ்டேக்கா, இல்லை என்ன நீங்கள் உருவாக்க நினைக்கிறீங்களா, இல்லை என்ன நீங்கள் அடுத்த லெவல் கொண்டு போகிறீங்களா, எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நீங்கள் அதை அனுபவிச்சிருக்கிறீங்க. இந்த காரியத்தை நான் அழகாக டீல் பண்ணி ரொம்ப ஞானமாக கொண்டு போகிறதுக்கு எனக்கு அந்த கிருபையை தாங்கன்னு கர்த்தரிடத்தில் கேளுங்க. நான் நம்புகிறேன் உங்கள் மனசுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்கும்னு நீங்கள் சொல்லுவீங்க. நீங்கள் சாட்சி சொல்லுகிற அளவிற்கு கர்த்தர் இந்த அண்டர்ஸ்டாண்டிங், இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எப்போ வருதோ அப்போ தான் இந்த உலகத்தில் உண்மையான கிறிஸ்தவன் என்கிற பேரே உங்களுக்கு வரும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? இப்போ பாருங்களேன், திடீர்னு கல் ஒரு நடந்து போகும்போது கல்லில் கால் தட்டுப்பட்டு காயமாயிடுச்சுன்னு. இப்போது இந்த காயமாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் நமக்கே வரணும். அவ்வளோதான், டிஞ்சர் போட்டு க்ளீன் பண்ணி காயத்தை கட்டு போட்டு இந்த புண்ணை ஆற்றுற வரைக்கும் நம்ம ரொம்ப ஸ்டெயின் பண்ணக்கூடாது என்கிற அண்டர்ஸ்டாண்டிங். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம நிறைய பேர் அதுக்காக பயப்படவே மாட்டோம். ஆனால் சிலருக்கு என்ன அப்படி இல்லை, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது. உடனே கால் தட்டுப்பட்ட உடனே என்ன நினைப்பாங்க அப்படி தெரியுமா, எவனாவது ஏதோ செஞ்சுட்டானோ, அது அவங்களுக்கு வேறு எதுவுமே தோணாது. ஃபஸ்ட்டு கால் தட்டுப்பட்டுச்சுன்னா முதல்ல அவனுக்கு என்ன தோணும் அப்படின்னு சொன்னால், யாராவது ஏதாவது ஒன்று
செஞ்சுட்டாங்களோ, அதுவும் பக்கத்தில் ஏதாவது ஒரு எலுமிச்சம்பழம் இருந்துச்சுன்னு வைங்களேன், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ எலுமிச்சம் அது யார் போட்ட எலுமிச்சமோ நமக்கு தெரியாது. பூனை போட்டுச்சோ நாய் போட்டுச்சோ, குறுக்க போகும்போது குப்பை போடுற அம்மா ஓட்டையில இருந்து கீழே அந்த எலுமிச்சம்பழம் விழுந்துச்சான்னு கூட தெரியாது. அந்த எலுமிச்சம்பழம் கண்டிப்பாக அந்த அம்மா குப்பை தூக்கிட்டு போகும்போது ஓட்டையிலேருந்து தான் விழுந்திருக்கும். ஆனால் இந்த அம்மாவுக்கு அந்த எலுமிச்சம்பழம் பார்க்கும்போது அது கொஞ்சம் மஞ்சள் வேற தூவினது மாதிரி இருக்குமா? ஏன்னா பழைய சோரோடு இருந்த எலுமிச்சம்பழம் இல்லை, அதனால் மஞ்சள் தூண மாதிரி தான் இருக்கும். ஆனால் யாராவது ஒருத்தர் செஞ்சுட்டாங்களா, ஏதாவது பண்ணியிருப்பாங்களா? இல்லை இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ்க்கு எடுத்த உடனே போகவே வேண்டாம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வேண்டும் என்றாலும் நீர் அனுமதிச்சாலும், எந்த பாதையின் வழியாய் நான் கடந்து போனாலும் அந்த பாதையை எப்படி நான் கையாளணுன்ற ஞானத்தை மட்டும் எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேட்டால் போதும். ஃபர்ஸ்ட் ஜெப குறிப்பு, இந்த 2025 வருடம் காலடி எடுத்து வைக்கிற ஒரு ஆண்டவருடைய பிள்ளை முதல் ஜெபிக்கக்கூடிய ஜெபம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே, எனக்கு எந்த இடத்துல என்ன எப்படி பேசணும்னு எனக்கு என்ன பண்ணுங்க, கத்து கொடுங்க. பேச வேண்டியதை பேசணும், பேசக்கூடாததை நான் என்ன பண்ணணும்? சத்தமா பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, இந்த ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. ஆமேன். இப்போ யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, யோசேப்பு சொப்பனத்தை பார்த்து பயங்கரமா பேசிட்டு இருக்கிறார். யார்கிட்ட? அவங்க அண்ணங்கள்கிட்ட பேசுறாரு. இந்த மாதிரி எனக்கு அவன் சொப்பனத்தை பார்த்தேன்னு. அவன் அத்தனை பேரும் கையில கத்தி வச்சு நின்று இருக்கிறாங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்கிற நீ என்ன பெரிய சொப்பனக்காரனா அப்படின்னு திட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த சொப்பனத்தை யாருக்கும் சொல்றாங்க? அவங்க அப்பாவுக்கும் சொல்றாங்க. அவங்க அப்பாவுக்கு நல்லாவே தெரியும் இந்த பிள்ளை மேல ஆண்டவருடைய ஒரு ஸ்பெஷல் நோக்கம் இருக்கு. ஏன்னா அவர் முன்னோர்களுடைய தேவன், அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபுக்கு தேவன். இப்போ யாக்கோபுக்கு நம்முடைய வம்சத்திலே ஒருத்தரை மட்டும் எப்போ ஆண்டவர் ஸ்பெஷலா செலக்ட் பண்றாரு. அதுல என்ன இப்ப செலக்ட் பண்ணாரா, அடுத்து யோசேப்பு தான் அவருக்கு தெரியும். ஆனா தன்னுடைய பிள்ளை சொன்ன உடனே அந்த இடத்துல எல்லா பிள்ளைகளுக்கும் மத்தியிலையும், கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, அவன் சொன்னது கரெக்ட் தான், அவன் பார்த்த சொப்பனமும் கரெக்டானது தான், நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு அலையாதீங்க, ஒவ்வொருத்தரும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும் உண்மையா தகப்பன். ஆனா வேதம் சொல்லுது, ஆனா நீ 37ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம், இதை அவன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்ன போது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்குவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். 11வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் சகோதரர் அவர் மேல் பொறாமை கொண்டார், அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான். கவனிங்க எல்லாரும் பாருங்க. இப்போ தன்னுடைய பிள்ளைகள் நிற்கும் போது இந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை யோசேப்பு சொல்லும் போது அவங்க அப்பாவும் கேட்டுட்டு இருக்கிறாரு. கேட்டுட்டு இருக்கும் போது அவங்க அப்பா என்ன சொல்றாரு? என்னடா பேசிட்டு இருக்கிற அப்படின்னா, நானும் எல்லாரும் எங்க அம்மா அப்பா எல்லாருமே உன்னை வணங்குவோமான்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடியும் அவனை என்ன பண்ணாராமா, தன்னுடைய சொந்த சகோதரர்களுக்கு முன்னாடி. அதான் சிலர் அடிக்கிறது மாதிரி அடிச்சுட்டு, ஆனா என்ன உழாது சொல்லுங்களேன்? இந்த அடி உழாது இல்ல, அடிக்கு வேகமா அடிச்சது மாதிரி இருக்கும், ஆனா என்ன உழாது. அதே மாதிரி இந்த இடத்துல எல்லாருக்கும் முன்னாடியும் திட்டுறது மாதிரி அவங்க அப்பா என்ன பண்றாரு, திட்டுறாரு. ஆனா உண்மையா அவனும் ஒன்ன சேர்ந்து அப்பாவும் ஒன்னு சேர்ந்து பண்ணாருன்னு நினைக்க கூடாது, உன்னை இன்னும் கொஞ்சம் பொறாமையா பாத்திரக்கூடாது. அதனால எல்லாருக்கும் முன்னாடி திட்டுறது மாதிரி திட்டிட்டு அடுத்த வசனம் சொல்லுது, அவன் தகப்பனோ அவன் சொன்னது எல்லாவற்றையும் சொல்லுங்களேன். ஆனா நம்ம அம்மாங்களா இருந்தா இப்ப என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பொதுவா இந்த யாக்கோபுக்கு யாரை தான் பிடிக்கும்? யாரை பிடிக்கும்? யோசேப்பை தான் அவருக்கு அதிகமாக பிடிக்கும். நம்ம அம்மாவா இருந்தால், பாரு அந்த பிள்ளை இப்போ நீயும் வயிற்றுல பெற்றிருக்கிய, உன்னையும் நான் தானே பெற்றேன், அது பாரு சொப்பனம் பார்த்து இப்போவே விளக்கம் சொல்லுது பாரு, என்ன மாதிரி சொப்பனம் பண்ணி ராசா இங்கே வா, உன்னை பிடிச்சி நான் ஒரு முத்தம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு நம்ம அம்மா அப்பா அந்த ஒரு குழந்தைய மட்டும்தான் நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்றத அம்பட்டமாக அப்படி சொல்லி கொடுத்துரும். அந்த இடத்துல எல்லாத்தையும் போட்டு உடச்சாச்சு. வேற யாருக்கு முன்னாடி வச்சு அவனையே ரொம்ப பெருமை பேச. ஏற்கனவே அவனுக்கு தீ எரிஞ்சிட்டே இருக்குது, இந்த தீயோட சேர்ந்து இந்த அப்பாவும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா எப்படி இருக்கும்? ஆனால் அந்த இடத்துல யாக்கோபு ஞானமாய் சொல்கிறார், இந்த இடத்துல என் பிள்ளைய என்ன பண்ணி தான் ஆகணும்னா, இந்த இடத்துல என் பிள்ளைய கொஞ்சம் முடியாது, இந்த இடத்துல என் பிள்ளைய என்ன பண்ணி தான் ஆகணும்? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, சில இடத்துல பிள்ளைய கொஞ்சம் கூடாது, சில இடத்துல பிள்ளைய உள்ளுக்குள்ள பாசம் இருந்தாலும் பிள்ளை அந்த இடத்துல எல்லாருக்கும் முன்னாடி என்ன பண்ணி தான் ஆகணும். ஹலோ, பக்கத்து வீட்டில் பால் அடித்து விளையாண்டான், உள்ள பால் விழுந்துச்சு,
அந்த அக்கா சத்தம் போட்டு உங்கள் பிள்ளை பால் அடிச்சு என் வீட்டுக்குள்ளே விடுதுன்னு சொன்ன உடனே பிள்ளையை திட்டுறது, ஏன்டா ஆன்ட்டிக்கு தொந்தரவு கொடுக்குற, தொந்தரவு கொடுக்கக்கூடாதுடா, நீ பால் விளையாடுனா வெளியே விளையாட வேண்டியதானே, அவங்க கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க, அந்த நேரத்துல இப்படி நீ டிஸ்டர்ப் பண்றியன்னு பிள்ளைய திட்டாம அவ வீட்டில் அடிக்காதேன்னு சொன்ன இல்ல. இல்ல இது பிள்ளைய திட்டுறதா அவங்கள திட்டுறதா? ஹலோ, அவ வீட்டு வாசலுக்குள்ள காலடி எடுத்து வச்ச உன்னை காலை வெட்டிடுவேன் நான். இது யாரை திட்டுறது? பிள்ளையா அவங்களையா? ஆனா உங்களை மாதிரி ஒரு ஞானம் உள்ளவங்க யாருமே இருக்க. அப்படியே பிள்ளைய திட்டுறது மாதிரியே யாரை திட்டுறது? ஏன் அந்த அம்மா புரிஞ்சுக்காத அளவுக்கு என்ன இருக்குமா? மொத்த திட்டையும் திட்டிடுறது. இல்லை என்னன்னா அந்த இடத்துல வந்து தப்பு பண்ணது யார் அப்படின்னா நம்முடைய பிள்ளை தப்பு பண்ணுறது. அந்த இடத்துல வந்து அந்த பிள்ளைக்கு அந்த இடத்துல திட்டி தான் ஆகணும் நம்ம. ஏன்னா நம்முடைய பிள்ளையை என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அடுத்தவங்க சொல்றதுக்கு நம்ம அனுமதிக்காத அளவுக்கு நம்ம அதை செஞ்சிடணும். இப்போ வந்து ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு ஒரு பிள்ளைய, மாப்பிள்ளை வந்து ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாரு பிள்ளை மேலே, இந்த மாதிரி உங்க பொண்ணு பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல தாய் தகவல் என்ன, உனக்கு என்ன, நீ இப்படியா நீ வளர்ந்த, இதெல்லாம் உனக்கு சரியா, நீ எவ்வளோ நல்ல பிள்ளைன்னு நினைச்சேன், அவருக்கு நல்லா இது பண்ணி கொடுமா, அவர் ஒரு நல்ல ஒரு நல்ல மனுஷன், அவருக்கு இப்படியெல்லாம் இப்படி சொன்னா பரவாயில்ல. அதுக்கு இவங்க அப்படியே மாற்றி அந்த பிள்ளைய திட்டுறது மாதிரியே யாரை திட்டுறது? இந்த மாதிரிலாம் பண்ணால் எப்படி அந்த பிள்ளைங்க குடும்பத்தில் வாழ முடியும்? இல்லை, ஃபஸ்ட்டு ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரணும் இந்த வருஷத்தில். ஆண்டவரை எங்கே எதை எப்போ எப்படி பேசணும்னு, எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்ற ஞானத்தை இந்த இயர் எனக்கு தாங்க ஆண்டவரே, இந்த வருஷம் எனக்கு தாங்க ஆண்டவரே. இந்த இடத்துல இதை பதிவு பண்ணக்கூடாதுன்னா அந்த இடத்துல நான் அதை பதிவு பண்ண சொல்லுங்க சத்தமா கூடாதுப்பா. அந்த ஞானத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. சரி, யார் எந்த வார்த்தையை பிடிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. திடீர்னு அந்த ஒரு வார்த்தையை மட்டும் பிடிச்சிருவாங்க, எல்லா வார்த்தையும் மறந்துடுவாங்க. இன்னொன்று, நானும் பாசமாக சில நேரத்தில் யோசிப்பேன், என்ன அப்படின்னா நான் என்ன வார்த்தை சொன்னாலும் ஒன்றும் மாறாமல் பாசமாக அப்படியே சொல்லிடுவாங்க. ஒரு வாரம் தாண்டி ஒருவேளை நான் திட்டும்போது ஏதோ சொன்னேன்னு வைங்களேன், என்னென்ன திட்டுறீங்க மொத்தத்தையும் ஒரு டைரி கொடுத்து எழுத சொன்ன கூட அழகாக எழுதி கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னு ஒன்று கூட எனக்கு ஞாபகம் இருக்காது. என்கிட்ட கேட்பாங்க சில நேரத்தில், சரி நான் உங்களை என்னதான் திட்டுனேன் அப்படி, உடனே நான் என்ன சொல்றேன், நீ என்ன திட்டுன இல்லை அப்படின்னு, சரி என்னதான் திட்டுனேன் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டா நான் நினைச்சு பார்ப்பேன், எனக்கு வரவே வராது. உடனே நான் சொன்னேன், ஒன்ன அளவுக்கு மெமரி பவர் எனக்கு இல்லை, நீ என்னமோ சொன்ன, பட் அதை ஏன் அப்படின்னு சொன்னா அதை என்னவா எடுத்துக்கல அப்படின்னு சொன்னா, சரி அவ கோவத்தில் ஏதோ ஒன்று பேசிடுவாங்க, அதை போய் மெமரியில் வைக்கிற அளவுக்கு நம்ம யோசிக்கல, அவ்வளோதான், சரி பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறதுனால தான். அதனால யார் எந்த வார்த்தையிலால காயப்படுறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. எப்போ டக்குன்னு காயப்பட்டுருவாங்க அது வந்து நமக்கு நடக்கும். நம்ம 100% வந்து இதில் வந்து நீதிமான்களா இல்லைன்னா தப்பே பண்ணாதவங்களா இருந்துட முடியாது. ஆனால் என்ன ஜெபம் பண்ணுவோன்னா, அந்த ஞானத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேட்டால் நம்முடைய பிள்ளைகள் ஆரோக்கியமாய் வளருவார்கள். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை வேண்டும், எனக்கு ஒரு கிருபை வேண்டும். எந்த இடத்துல எதை பதிவு பண்ண வேண்டும் என்கிற ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தருவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஆமேன். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம், வேதத்தை திறந்து நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் 11வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாமா? 11ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் ஓர் இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீடரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீசருக்கு ஜெபம் பண்ண போதிக்கிறது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும் போதாவது பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்றைக்கு எங்களுக்கு தாரும், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்கள் எங்களிடத்தில் கடன்பட்ட யாவருக்கும் மன்னிக்கிறோமே, எங்களை சோதனைக்குட்படாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல வந்து சீடர்கள் வந்து ஆண்டவரை வந்து பல விதத்தில் ஆண்டவரை பார்த்துருக்குறாங்க. பல விதத்தில் அவரை அற்புதம் செய்கிறவராய் பார்த்தார்கள், அவரை வியாதியை சுகமாளிக்கிறவராக அவங்கள பார்த்தாங்க. அவர் ஒரு நல்ல ப்ரீச்சர், அவர் ஒரு நல்ல பிரசங்கியாராய் அவரை பார்த்தார். நிறைய ஓமைகளை சொல்லி அவங்களுக்கு வந்து அப்படின்னா, அன்றைக்கு வந்து ஜனங்கள் வந்து மலைக்கு ஓடி போனாங்களாம்.
வனாந்திரமான ஒரு இடத்திற்கு ஓடி போனார்களாமா. அப்படின்னா அந்த அளவுக்கு ஜனங்களுக்கு வந்து வார்த்தையின் மேலே அவ்வளோ விருப்பமாக இருந்துச்சு. ஆண்டவருடைய ப்ரீச்சிங், ஆண்டவருடைய அந்த செய்தி வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதற்காக வேலையெல்லாம் ஒதுக்கி அவங்க கால்நடையாய், வேதம் சொல்கிறது அவ்வளோ மைல் தூரங்கள் கால்நடையாய் அவர்கள் நடந்து போனார்கள். அப்போ என்னுடைய ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே அவர் பெஸ்ட்டாக இருந்தார். எல்லாமே ரொம்ப நேர்த்தியாய் செய்தார். நல்ல ஒரு பிரசங்கியார், நல்ல ஒரு சுகமளிக்கிற வீரர், நல்ல ஒரு தீர்க்கதரிசி, இப்படியே ஆண்டவரை சொல்லிட்டே போகலாம். ஆனால் இந்த சீடர்கள் வந்து ஆண்டவரை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆண்டவரே, எங்களுக்கு அற்புதம் செய்கிறது எப்படி எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. எங்களுக்கு வந்து இந்த பிரசங்கம் பண்ணுறது எப்படி எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து பண்ணீங்களே, இது எப்படி பண்ணீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான காரியங்கள் அவர் கற்றுக் கொடுக்கறதுக்கு இருந்தாலும் சீடர்கள் எதையுமே கேட்காம ஆண்டவரிடத்தில் என்ன கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபம் பண்ண என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்ன கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. எங்களுக்கு ப்ரேயர் எப்படி பண்ணணும்னு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்கள் வந்து 11ஆம் அதிகாரத்தினுடைய அந்த 1வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர் ஓர் இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீடர்களில் ஒருவன் அவரை நோக்கி, கவனிங்க, அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அப்படின்னா இதுவரைக்கும் எத்தனையோ காரியத்தை ஆண்டவர் செஞ்சிருந்தாலும் அதுல எல்லாமே அட்ராக்ட் ஆகாதவங்க எதுல ரொம்ப அட்ராக்ட் ஆயிட்டாங்கன்னா, ஆண்டவர் ஜெபம் பண்ணி முடியும் போது இவங்களுக்கே ஒரு ஆசை வருது. என்ன ஆசை வருதுன்னா, நம்ம இயேசுவை மாதிரி என்ன பண்ணணும்னா ஜெபம் பண்ணணும். யோசுவ மாதிரி அற்புதம் செய்யணுன்ற ஆசை வரல, யோசுவ மாதிரி பிரசங்கம் பண்ணணுன்ற ஆசை வரல. ஆனால் இயேசுவை போல நான் என்ன பண்ணணும்னா ஜெபம் பண்ணணுன்ற ஒரு ஆசை வந்துச்சு. உடனே ஆண்டவர் வந்து சரி நீங்கள் அதை ஒன்று கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுதான் இப்படி பண்ணால் போதும் அப்படின்னு எல்லாம் டக்குன்னு சொல்லலை. அவர்களை ஆண்டவர் உட்கார வச்சு நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து ஒரு ஜெப பேட்டனை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்கப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. அப்போது என்ன விரும்புகிறார் அப்படின்னா, தன்னுடைய ஜனங்கள் வந்து தன்னுடைய சீடர்கள் வந்து ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் நினைச்சார். அது தன்னை போல வரும். எல்லாத்தையும் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பிரசங்கம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன்றும் ப்ரிப்ரேஷன் பண்ண வேண்டாம்னு கூட சொன்னார். நீங்கள் என்னத்தை பேசுவோம் என்று நீங்கள் என்ன பண்ணாதீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் போய் அந்த இடத்துல நில்லுங்க, நீங்கள் பேச வேண்டியதை நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், பேசுவேன். ஆண்டவர் உங்கள் வாயோடு இருந்து பேசுவார். எதற்குமே ஆண்டவர் வந்து இதுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ண கூட சொல்லாட்டாலும், ஆனால் ஜெபத்திற்கு மட்டும் ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, இல்லை நான் கற்றுத்தருவேன், நீங்கள் உட்காருங்கன்னு சொன்னார். அப்போது இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவரிடத்திலே ஜனங்கள் வந்து சீடர்கள் வந்து ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொன்னால், அவருடைய ப்ரேயர் லைஃப், அவருடைய ஜெப வாழ்க்கை, அவருடைய ஜெப வாழ்க்கை. இந்த ஆண்டு நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கக்கூடிய அடுத்த ஜெப குறிப்பு என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே எங்களுக்கு ஜெபம் பண்ணுவதற்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு கற்றுத்தாருமா ஆண்டவரே, எங்களுக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்கு கற்றுத்தாருங்க ஆண்டவரே. எப்படி நான் ஜெபிக்கணும், எப்படி நான் ஜெபிக்கணும், நான் நல்லா ஜெபிக்கணும், ஒரு ஜெப வீரனாக இருக்கணும், ஒரு ஜெப வீராங்கனையாக இருக்கணும். ஏனென்றால் இந்த ஆண்டவரிடத்தில் நடக்கிற அத்தனை அற்புதமும் அத்தனை செய்தியும் சீடர்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, இவர் இவ்வளவு பயன்படுகிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவருக்குள்ள இருக்கிற ஜபந்தான் இவரை இப்படி பயன்படுத்துறதா அவங்க நினைச்சிட்டாங்க. அப்படின்னா உங்க வாழ்க்கையிலே நீங்கள் பயன்படுவது, கர்த்தருக்காக எழும்புவது, இது எல்லாமே எதுல ஆரம்பிக்குதுன்னா, இந்த பிரேயர் லைஃப், ஜெப வாழ்க்கை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அந்த ஜெப வாழ்க்கை மட்டும் சரியா இருந்தா, அந்த ஜெப வாழ்க்கை மட்டும் அவன் சரியாய் செய்வனாய் இருந்தால், கண்டிப்பாக ஒரு பெரிய அற்புதத்தை, பெரிய ஊழியத்தை நம்ம செய்ய முடியும்னு சீடர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். அப்போ நமக்கு இன்னைக்கு எதுல குறைவு அப்படின்னு சொன்னா, ஜெப வாழ்க்கையில தான் நம்ம நிறைய பேர் குறைவா இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் டே ஆண்டவரிடத்துல ஜெபிக்க போறோம். எனக்கு ஜெபம் பண்ணுவதற்கு எனக்கு கற்றுத்தாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேட்டர்னில் ஜெபம் பண்ணுறீங்க. சிலர் வந்து கத்தாவே கத்தாவே கத்தாவே, ஆண்டவரே ஆண்டவரே, இயேசுவே இயேசுவே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாய், சிலர் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுவாங்க, சிலர் ஸ்தோத்திர பலிகள் புக் எடுத்து ஜெபம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஜெபிக்கிறதற்கு ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு வரைமுறையே வச்சுருக்காங்க. ஆனால் உண்மையிலே ஜெபம் என்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஆண்டவரோடே பேசுவதுக்கு பேர் தான் ஜெபம். வேதத்தில் வந்து ஆண்டவர் பெரிய அளவில் பயன்படுத்தினவங்களுக்கு கர்த்தர் எதில் ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டார் அப்படின்னு சொன்னால், அவங்க செய்கிற ஊழியத்தில் இல்லை, அவங்க கொடுத்த பணத்தில் அல்ல, ஆனால் ஜெபம் ஒன்று பண்ணாங்க பாருங்க. நீங்கள் வேதத்தில் வந்து சாலமனை எடுத்து வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, சாலமன் வந்து ஒரே ஒரு ஜெபம் பண்ணுறாரு. என்ன ஜெபம் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே இந்த ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு என்ன இல்லை,
எனக்கு ஞானம் இல்லை, இந்த ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணி அந்த சின்ன வயசுல அந்த மாதிரி ஜெபம் பண்ண உடனே ஆண்டவருக்கு என்ன பண்ணிச்சுன்னா ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த ஜெபத்தில் உடனே அட்ராக்ட் ஆகி கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க அந்த வசனத்தை வாசிக்க முடியும், எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிங்களேன். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிக்கலாமா? இதுவும் அன்றி, சரி 12வது வசனத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 3ஆம் அதிகாரம் 12வது வசனம், உன் வார்த்தைகளின் படியே செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்பினதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன், உன் நாட்களிலே இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பது இல்லை. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கை கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். ஆமேன். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா உன்னுடைய ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுப்பா, நீ ஜெபம் பண்ணது எனக்கு ரொம்ப இஷ்டமாயிருச்சு, அதனால நீ கேட்டது ஞானத்தை மட்டும்தான் நீ கேட்ட, ஆனால் நான் உனக்கு என்ன தரப்போறேன் அப்படின்னு சொன்னா, நீ கேளாத ஐஸ்வர்யத்தை உனக்கு நான் தருவேன், உனக்கு நான் தருவேன். ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆண்டவரத்தில் என்ன ஜெபம் பண்ண என்ன கேட்க போறோம் அப்படின்னு சொன்னா, எப்படி ஜெபம் பண்ணணும்னு எனக்கு என்ன பண்ணுங்கன்னா எனக்கு கற்றுக் கொடுங்க, எனக்கு கற்றுக் கொடுங்க. என்னுடைய ஜெபம் உங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களை நிற்க வைக்கணும் ஆண்டவரே. என்னுடைய ஜெபம் உங்களிடத்திலிருந்து பதிலை கொண்டு வந்து தரணும். என்னுடைய ஜெபம் நான் கேட்கிறது மட்டுமல்ல, என்னுடைய ஜெபத்தில் நீ பிரியப்பட்டு நான் கேளாததையும் நீர் எனக்கு தருகிற வரை என்னுடைய ஜெபத்திற்கு ஒரு உயிர் கொடுங்க, என்னுடைய ஜெபத்திற்கு ஒரு அழகு கொடுங்க, என்னுடைய ஜெபத்தை நீர் எனக்கு புதுமையாய் மாற்றி தருவீராக. நீங்கள் சாதாரணமாய் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் விடணும். அப்படின்னா சும்மா அந்த நேரத்தை போக்குவதற்காக, டைம் பாஸ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி அதனால தான் சிலருடைய ஜெபத்தில் உள் உணர்வு இல்லாததுனால தான் என்னென்னா அவங்க ஜெபம் பண்ணும்போது மணி பார்த்துட்டே இருக்கிறாங்க, அவங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக போகுது. ஐயோ 1 மணி நேரம் தான் ஆச்சா, அரை மணி நேரம் தான் ஆச்சா, இவ்வளோ நேரம் தான் நம்ம ஜெபம் பண்ணோமா? ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த ஜெபத்திற்கென்று அவர்கள் வைத்திருக்கிற வரைமுறை இப்படி தான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை இல்லை இல்லை, ஜெபம் பண்ணுவதற்கு யார் நமக்கு கற்றுக் கொடுப்பார் என்றால் கர்த்தரே நமக்கு கற்றுக் கொடுக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை எல்லாரும் உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஆண்டு எங்களுக்கு ஜெபம் பண்ணுறது எப்படின்னு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, என்னை ஜெபத்தினால என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்னுடைய ஜெபம் உங்கள் சமூகத்தில் சேருகிற ஜெபமாக மாறணும், எனக்கு அதில் ஒரு ஞானத்தை கர்த்தர் தருவீராக. கேளுங்க கேளுங்க. ஆமேன். ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்ய வல்லவர். நம்மை ஜெபத்தால கர்த்தர் அலங்கரிப்பார். ஆமே. நமக்கு கற்றுத்தருகிற எப்படி ஜெபிக்கணும்னு எனக்கு கற்றுத்தருகிற ஒரு நல்ல தெய்வம். இந்த ஆண்டு முடியும் போது தகப்பனே நான் ஒரு ஜெப வீரனா மாறணும், நான் ஒரு ஜெப வீராங்கனையாய் மாறணும். என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அப்படியே கேதுரு மரங்களை பிளக்கிறதா இருக்க வேண்டும். அந்த ஜெபத்திற்கு சத்துருடைய ராஜ்யம் நடுங்கிற அளவிற்கு அந்த ஜெப வல்லமையை கர்த்தர் என்மேல் வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் இந்த ஜெபம் பண்ணுறவங்கள பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிலர் ஜெபம் பண்ணும்போது ரொம்ப பிடிக்கும். ஜெபம் பண்ணும்போது அவங்க ஜெபம் பண்ணால் அப்படியே கேட்டுகிட்டே இருக்கலான்னு தோணும். அவர்கள் உச்சரிக்கிற வார்த்தை, அவங்க சொல்லுகிற வசனங்கள் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே ரொம்ப ஜெபத்தை ரசித்தது யாருடைய ஜெபம் அப்படின்னு சொன்னால் பாஸ்டர் வெஸ்லி அவங்களுடைய ஜெபத்தை தான் ரொம்ப ரசிச்சிருக்கிறேன். ஏன்னா அவங்க ஜெபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படின்னா ஆண்டவரே என்ன பண்ணுவார்னா அப்படியே இறங்கி வந்துடுவார். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். கர்த்தர் அப்படியே உயர்த்தி, ஆண்டவர் அப்படியே ப்ளீஸ் பண்ணி, தன்னை தாழ்த்தி எல்லாமே அந்த ஜெபத்தில் வரும். அப்புறம் வாக்குத்தத்தங்களை சொல்லி அந்த சம்பவத்தை இந்த மாதிரி இருந்துச்சுல்ல ஆண்டவரே, நீங்கள் இப்படி செஞ்சீங்க இல்லை, எனக்கு ஏன் நீங்கள் செய்வீங்க, நான் நம்புகிறேன் அப்படின்னா அவங்க ஜெபம் பண்ணுறதை பார்த்து பொதுவாக அவங்க ஜெபம் பண்ணும்போது நிறைய நேரத்தில் நான் கண்ணு திறந்து தான் இருந்திருக்கிறேன். ஏன் அப்படின்னா அவ்வளோ பிடிக்கும். கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேன் அப்படின்னு அவங்க ஏதாவது சூழ்நிலை வரும்போது ஒரு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணாங்கன்னா அந்த ஒன் இயர்க்குடைய தேவை அந்த வார்த்தைகள்லாம் அப்படி கிடச்சிரும். அந்த அளவுக்கு அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாமும் அப்படிதான் இந்த உபவாச ஜெபத்திலே கலந்து கொள்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் எங்கே இருந்தாலும்
இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள உங்க ஜெபத்தில் ஆண்டவருடைய இருதயத்தை நீங்க உங்க பக்கமா திருப்பணும். உங்க ஜெபத்துக்கு ஆண்டவர் உடனே பதில் அனுப்பணும். இந்த வருடம் உங்களுடைய ஜெபம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாய் மாறணும். ஆண்டவர் உங்களை ஜெபத்தை பார்த்து கர்த்தர் ரசிக்கணும். ஆண்டவர் உங்க ஜெபத்தை பார்த்து கர்த்தர் வலதுபுறமும் இடதுபுறமும் போயிடவே கூடாது. வேதத்தில் ஆபிரகாமை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். சோதோம் கொமோரா பட்டணத்தினுடைய ஜனங்கள் பொல்லாதவர்களாக இருந்தார்கள், பாவிகளாக இருந்தாங்க. அப்போ இவர் என்ன பண்றாருன்னா, ஆண்டவரே துன்மார்க்கரோடைய சேர்ந்து நீதிமான்களையும் அழிப்பது உமக்கு தூரமாக இருப்பதாக, சர்வலோகத்தின் நியாயாதிபதி நீர் நியாயம் செய்யாமல் இருப்பீரோ அப்படின்னு அவர் ஜெபம் பண்ண ஜெபத்தை கேட்ட உடனே கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சரிப்பா நீ ஜெபம் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, அந்த பட்டணத்தை அழிக்கிறதுக்கு தூதர்களை அனுப்பியாச்சு, தூதர்களும் போயிட்டாங்க. நீங்க 18ஆம் அதிகாரத்தினுடைய 26வது வசனத்தை வாசிப்பீர்களானால், அதற்கு கர்த்தர் நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலத்தை முழுவதும் ரட்சிப்பேன் என்றார். 27வது வசனத்தை, அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக இதோ, சொல்லுங்களேன் வாசிங்களேன் அந்த 27வது வசனத்தை எல்லாரும் எடுங்களேன். எவ்வளவு அழகா ஜெபம் பண்றாரு பாருங்களேன். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோட பேச துணிந்தேன். சரி, எவ்வளவு நல்ல வார்த்தை. அடுத்து வாசிங்களேன். ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள். 5 பேர் நிமித்தம் அந்த பட்டணத்தை அழிப்பீரோ, அதற்கு அவர் நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். அடுத்த வசனம், அவன் பின்னும் அவரோடே பேசி 40 நீதிமான்களை அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர் 40 நீதிமான்களின் நிமித்தம் நான் அதை அழிப்பதில்லை. அப்பொழுது அவன், இதை வாசிங்க 30வது வசனம், அப்பொழுது அவன் நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக. கவனிங்க, ஜனங்கள் யாருடையது? சோதோம் பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் யாருடைய? ஜனங்கள் கர்த்தருடையது. அந்த உலகம் யாருடையது? எல்லாமே கர்த்தருடையது. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. இப்போ நம்ம ஜெபம் பண்ண, ஆண்டவரே ரட்சிங்க, சிலங்க சந்திங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுவோம். இந்த ஆபிரகாம் நீதிமான், இந்த ஆபிரகாம் பரிசுத்தவான், உத்தமனாய் இருந்தவன். ஆனா இந்த மனுஷன் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்றான் அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், ஆண்டவருக்கு இன்னும் கோபம் வராமல் இருப்பதாக. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்லப்பா நீ சொன்னது மாதிரியே 40, 45, 30 நீதிமான்கள் அந்த பட்டணத்தில் இருந்தால், நீ ஜெபிக்கிற ஜெபத்தின் நிமித்தம் நான் கண்டிப்பாக அந்த ஊருக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, நான் இறங்குவேன். இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறது மட்டும் இல்லை, அவர் ஜெபத்தை கேட்கிறவர் என்கிறதை கர்த்தர் நிரூபிப்பாராக. பல ஆண்டுகளாக தடைபட்டிருக்கிற காரியத்தில் இந்த வருஷம் உங்க ஜெபம் கர்த்தருடைய சமூகத்திற்கு போய் எட்டும். இந்த ஆண்டு உங்க ஜெபத்தில் கர்த்தர் ரொம்ப பிரியப்படுவார். இந்த ஆண்டு உங்க வாயில கர்த்தர் அவருடைய வார்த்தையை கர்த்தர் வைப்பார். அவர் இந்த ஆண்டு உங்களை ஜெபிக்க வைப்பார். இந்த வருடம் ஜெபத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தின் மூலமாய் அற்புத அடையாளங்களை கர்த்தர் நிரூபிப்பார். இந்த ஆண்டு நீங்க ரொம்ப வித்தியாசமாய் நீங்கள் ஜெபிப்பீர்கள். இதுவரையிலும் ஜெபித்த ஜெபம் அல்ல. இந்த ஆண்டு உங்களுடைய ஜெபத்திலே அதிகாரம் இருக்கும். இந்த ஆண்டு உங்களுடைய ஜெபத்திலே தாழ்மை இருக்கும். இந்த ஆண்டு உங்களுடைய ஜெபத்திலே கர்த்தருடைய சித்தம் இருக்கும். அப்படி ஒரு ஜெபிக்கிற ஜெப வீரனாய் வீராங்கனையாய் கர்த்தர் என்னை கிருபையாய் மாற்றுவாராக. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே இந்த வருஷம் ஒரு ஜெப வீரனாய் ஒரு வீராங்கனையாய் என்னை மாற்றும். என் தலை மேல அந்த அபிஷேகம் இருக்கட்டும் ஆண்டவரே. நான் ஜெபிக்க ஆரம்பிச்சா சத்துருடைய கட்டுகள் அப்படியே உடையணும். நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது செய்வனை கட்டுகளில் விடுதலை வேணும். நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது சத்துரு நடுங்கி ஓடணும். நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது எந்த காரியம் முன்பாக இருக்கிறதோ அதை குறித்த ஒரு வெளிப்பாடோட நான் ஜெபிக்கணும். அப்படி ஒரு ஜெப அபிஷேகத்தை எல்லாரும் கேளுங்க. கர்த்தர் இந்த உபவாச நாளிலே அந்த ஜெப மகிமையை நம்மேல் ஊற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹalleluya. எப்படி நான் ஜெபிக்கணும், எதற்காக நான் ஜெபிக்கணும், எனக்கு கற்று தருகிறவர் நீர்தான் ஆண்டவரே. ஹalleluya. ஆவியானவரே நமக்குள்ள கிரியை செய்து
நம்மளை எப்படி வைப்பார் அப்படின்னா ஜெபிக்க வைப்பார். வேதம் சொல்லுகிறது அவர் ஜெபிக்க வைக்கிற ஜெப வீரன். ஆமீன். நம்மளாக சில நேரத்தில் ஆசைப்பட்டு நம்ம ஜெபிக்க முடியாது. ஆண்டவர் அந்த ஜெப வல்லமே நம்ம மேலே ஊற்றுவார். ஜெபம் அப்படின்றது வெறும் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்த உடனே வரும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. சில நேரத்தில் நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம் பாருங்களேன், அப்போ நமக்கு ஒரு ஜெப வல்லமாக வரும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை நிறுத்தக்கூடாது. அதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அப்படியே ஆகாரத்தை புசித்து கொண்டே அப்படி ஜெபம் பண்ணுறது இருக்குது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம், அப்போ ஒரு ஜெப மேகம் நம்மளை மூடும் பாருங்க, ஜெப மகிமை மூடும். அதை நான் நிறைய டைம் அதை உணர்ந்துருக்கிறேன். அப்படியே அறியாமலே அப்படியே அழுக வரும், அப்படியே துதிச்சு பாடலாம், அப்படி ஜெபம் உடனே அப்படியே ஒரு ஜெபம். இந்த அனுபவமெல்லாம் நீங்கள் எத்தனை பேர் ஜெபிக்க ஆசைப்படுறீங்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தர் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு இந்த ஆண்டு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்குறார். அதனால் இந்த முதல் உபவாச ஜெபத்தில் சீடர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டது வேற எதையுமே கேட்கல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர், ஒரு நல்ல பிரசங்கியார், அவர் என்னிடத்தில் ஒரு நாள் கேட்டார், என்ன நான் உங்களுக்கு ஏதாவது தரணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். அப்போ நான் அவர்கிட்ட என்ன கேட்குறேன்னு யோசிச்சேன். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் இந்த செய்தியெல்லாம் கொடுக்குறீங்கல்ல, அதை ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல, அந்த டைரி, அதில் ஒரு ஜெராக்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டேன். அது இருக்கும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. உடனே அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், ஒரு டைரியில் எல்லா செய்தியும் எழுதி வச்சுருந்தார். அந்த செய்தியினுடையதை உடனே ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தார். நான் உடனே என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால், அவ்வளோதான், இனி பிரசங்கம் எல்லாம் அதிலே பார்த்து நம்ம பிரசங்கம் பண்ணலாம், ரொம்ப ஈஸின்னு. இல்லை, அன்றைக்கி ஒரு நாள் தான் எடுத்தோம், அதுக்கப்புறம் அதை எடுக்க முடியல. ஏன் அப்படின்னா ஆண்டவர் வேறு மாதிரி, அப்படின்னா வித்தியாசமாக பேசுகிறவர். ஆனால் இன்னொருத்தரை சொல்லி அப்படின்னு அல்ல கர்த்தர். அப்போ நம்ம ஒரு மனுஷனிடத்தில் ரொம்ப விருப்பப்பட்டு அவங்கள்ட்ட இருக்கிறதுலே பெரிய குவாலிட்டி அது மாதிரி நம்ம கேட்போம். ஆனால் இந்த சீடர்கள் ஆண்டவர் இத்தனை நாள் என் கூட இருந்தீங்களே, நீங்கள் என்ன வேணும் கேளுங்க, உங்களுக்கு என்ன தேவை கேளுங்கன்னு சொல்லும்போது அவங்க கேட்டது என்ன கேட்டாங்க அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு ஜெபிக்கிறதற்கு எங்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா சொல்லி கொடுங்க ஆண்டவரே. ஏன்னா உங்களை மாதிரி நான் ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆண்டவரே, உங்களை மாதிரி ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஆண்டு உங்களுக்கு என்ன ஆண்டவர் கற்றுக் கொடுக்கணும், என்ன சொல்லி கொடுக்கணும், வேற ஒன்றும் வேணாம், எனக்கு ஜெபிக்கிறதற்கு கர்த்தர் கற்றுக் கொடுப்பாராக. ஆமேன். நீங்கள் வேதத்தில் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கும்போது, 1 நாளாகமம் 4வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிக்கும்போது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதற்கு விலக்கி காத்துக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இன்னொரு விஷயோட சத்தமாக வாசிக்கலாமா? யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். இங்க பாத்துங்க, யாபேசனுடைய ஜெபம். இந்த யாபேசனுடைய ஜெபம் அவனுடைய தாய் அவனை பெற்றெடுக்கும் போது துக்கத்தோட பெற்றெடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவர் ஒரு ஜெபம் பண்றார், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து உம்முடைய கரம். இந்த ஒரே ஒரு ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே ஆண்டவருடைய வார்த்தை என்ன வருது அப்படின்னா, அவனுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் உடனே பதில் கொடுத்து, இந்த ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுப்பா. அடுத்த வசனம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, யாபேஸ் தன்னுடைய கண்களை திறந்து பார்க்கும்போது அவனுக்கு கண்ணு கட்டாத தூரத்தில் அவனுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவாராமா. உங்கள் ஜெபத்தை கர்த்தர் என்னைக்கு ரசிக்க ஆரம்பிக்கிறாரோ, உங்கள் ஜெபம் என்னைக்கு ஆண்டவருக்கு பிடிச்சதா மாறுதோ, நான் நம்புறேன் அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேட்கிறதற்கு மட்டுமல்ல, கேளாததையும் உங்களுக்கு தருவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமேன். இன்னொருத்தர் சொல்லி கொடுத்து தந்த அந்த பேட்டர்ன் வேண்டாம். இந்த அதிகாரத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தாருன்ற அந்த ஜெபத்தை கற்றுக் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கேளுங்கள். இந்த சம்பவம் இந்த அதிகாரத்தில் நீங்க வாசி பாருங்க. என்ன ஃபர்ஸ்ட் யாரை குறித்து சொல்லுவார் அப்படின்னா, நண்பனை குறித்து சொல்லுவார். ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னா, நீங்க ஜெபம் பண்ணும்போது யார்கிட்ட எப்படி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா, ஒரு நண்பனிடத்துல ஜெபிக்கிறது போல ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுப்பாரு. அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னா, நம்ம
எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனாக சொல்லுவோம். நீங்கள் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிங்கன்னா சொல்லுவார், எவன் தன் பின்னும் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாக இருக்கிற இடத்தில் பாதி ராத்திரியிலே போய் சிநேகிதனே. அப்போ ஜெபம் பண்றதற்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கும்போது எப்படி கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா, சிநேகிதன், ஃப்ரெண்ட்ஸு, அந்த தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் மறைக்காம சொல்லுவான். அந்த மாதிரி நீங்க எனக்கு ஜெபம் பண்ணுங்க, அப்படி ஜெபம் பண்ணுங்க. அப்போ நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆண்டு ஆண்டவர் எல்லாருக்கும் கர்த்தர் ஜெபம் பண்ணுவதற்கு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்க அதுக்காக முயற்சி எடுங்க, அதுக்காக ஆசைப்படுங்க. ஆண்டோட சொல்லுங்க, இந்த வருஷம் நான் ரொம்ப வித்தியாசமாக ஜெபம் பண்ணணும். நீங்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணீங்கன்னா அவங்க பார்த்த உடனே என்ன சொல்லணும்னா, இவ்வளோ அழகாக ஜெபம் பண்ணுறீங்களே, இவ்வளோ அழகாக ஜெபம் பண்ணுறீங்களே, அந்த மாதிரி உங்களை குறித்து சொல்லணும். பாருங்கள், ஒரு நாள் அருமையான பாஸ்டர் வெஸ்லி அவர்கள் ஒரு அரசாங்கத்தில் ரொம்ப முக்கியமான ஒருத்தருடைய வீடு. அப்போது அவர் தன்னுடைய ஒரு பெரிய நல்ல கோட்டை போட்டுட்டு தன்னுடைய 2 கையை பாக்கெட்டுக்குள்ளே போட்டுட்டு அவர் ஜெபத்தில் நின்றுட்டு இருந்தார். அப்போ இவர் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது, ஆண்டவரே அவரை ரொம்ப ஆசீர்வாதமாக நீங்கள் வச்சிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருக்கு ஒருவேளை கையை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் அவரை பார்த்து நிறைய பேர் கையெடுக்கிற அளவுக்கு நீங்கள் வச்சிருக்கிறீங்களே அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லி இந்த ஒரு வார்த்தை அப்படின்னா, ஆண்டவரே அவருக்கு கையெடுக்க முடியாட்டாலும் அவரை பார்த்து கையெடுக்கிறது மாதிரி நிறைய பேரை வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷத்தில் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தா அந்த பெரிய கோடீஸ்வரனான மனுஷன் கண்ணில் தாரையாக கண்ணீர் ஊற்றுது. என்ன பிரதர் ஏன் அழுறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை ஃபாதர், இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னை பார்த்ததே இல்லை, இந்த ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. அவங்க மனைவி தான் அவரை கூட்டிகிட்டு போயிருக்காங்க, பாஸ்டர் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே கோட்டுக்குள்ளே கையை போட்டு தான் பார்த்துருக்காரு. தன்னுடைய கையை 2ஐயும் எடுத்து காமிச்சா அவருக்கு 2 கையுமே இல்லை. இந்த மணிக்கட்டுலேருந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் தன்னுடைய கைகள் இல்லை. அப்போ அவர் சொன்னாராமா, நான் இத்தனை நாள் எங்கே போனாலும் இந்த நான் கோட்டு போட்டதுக்கு காரணமே என்னென்னா, என் கையை மறைக்கிறதுக்காக தான் கோட்டு போட்டிருக்கிறேன், அதுக்காக தான் கோட்டு போடுற பழக்கமே வந்தேன். இந்த கையினால் எனக்கு ரொம்ப இன்ஃபீரியராக இருக்குது, நான் இவ்வளோ கோடீஸ்வரனாக இருந்தும் இந்த கையை என்னால் வெளியே காமிக்க முடியலைன்னு ரொம்ப துக்கப்படுவேன். ஆனால் இன்னைக்கு உங்கள் ஜெபத்தில் ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன், நான் ஏன் கவலைப்படணும்? ஆமாம், நீங்கள் ஜெபம் பண்ணது உண்மை, எனக்கு தான் கையெடுத்து மற்றவங்களை வணக்கம் சொல்ல முடியாட்டாலும் என்னை பார்த்து கையெடுக்கிறதுக்கு 1000 பேரை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, நான் ஏன் கவலைப்படணும்னு சொல்லிட்டு இன்னையிலிருந்து இந்த கையை நான் ஜோபுக்குள்ளே போட மாட்டேன்னு சொன்னாராம் அவர். எப்படிப்பட்ட ஒரு ஜெபம்! ஒரு மனுஷனுடைய இருதயத்தை, ஒரு மனுஷனுடைய அத்தனை நாள் மனசில் ஓடக்கூடிய அந்த நெகட்டிவ் தாட்டை ஒரு நிமிஷத்தில் அந்த ஜெபம் மாற்றக்கூடிய அளவுக்கு அந்த ஜெபத்தில் அவ்வளோ பெரிய பவர் இருந்திருக்கு பாருங்களேன். நான் நம்புகிறேன், உங்கள் ஜெபத்திலையும் கர்த்தர் அவ்வளோ பெரிய பவர் ஆண்டவர் தருவார். இந்த வருஷம் உங்கள் ஜெபத்தினுடைய பவரை நிறைய பேர் பார்ப்பார்கள். உங்கள் ஜெபத்தை பார்த்து கிண்டல் பண்ணுறவங்க, உங்கள் ஜெபத்தை பார்த்து நக்கல் பண்ணுறவங்க, உங்கள் ஜெபம் பண்ணி நீ என்னத்தை கண்டேன்னு கேட்குறவங்க, உங்கள் ஜெபத்தை அப்படியே அசுத்தமாக பேசினவங்க, உங்கள் ஜெபத்தில் ஒன்றும் நடக்கலைன்னு சொன்ன அத்தனை பேரும் இந்த ஆண்டு உங்கள் ஜெபத்தை குறித்து ஆச்சரியப்படுற அளவிற்கு உங்கள் ஜெபங்கள் நிறைய பேருடைய காயங்களை கட்ட போகிறது. உங்களுடைய ஜெபங்கள் அற்புதங்களை கொண்டு வர போகிறது. உங்க ஜெபத்தின் மூலமாக உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கை கட்டப்பட போகிறது. ஏசப்பாட்ட கேளுங்க, அந்த ஜெப ஆவி, அந்த ஜெபிக்கிறதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. அந்த ஜெப மேகம் எங்கள் தலையின் மேல் அப்படியே கடந்து வரட்டும் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் எப்படி ஜெபிக்கணும்னு ஒரு வரைமுறை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பாருங்க, சில காரியத்துக்கு நீண்ட நாள் அதுக்கு பலன் கிடைக்காது. அது ஒன் டே, ஒரு நாள் நீ போய் உட்காந்து ஜெபம் பண்ணி பாருங்க, அந்த ஜெபத்தில் ஒரு பெரிய பிரசன்னம் ஊற்றப்படும். அன்னைக்கு அந்த ஜெபம் பண்ணிட்டு இருக்கவே நமக்கு என்ன வரும் அப்படின்னா, ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வரும், ஒரு பெரிய நம்பிக்கை வரும். இல்லை, என் ஜெபம் கேட்கப்பட்டுருச்சு, என் ஜெபம் போய் சேர்ந்துருச்சுன்ற ஒரு பெரிய நம்பிக்கை வரும். அது யார் செய்வான்னா கர்த்தர் ஒருவரே செய்வார். நான் நம்புறேன், இந்த இயர் உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை கர்த்தர் தருவார். அது எத்தனை ஆண்டுகளான போராட்டமா இருக்கலாம், எத்தனை ஆண்டுகளான போராட்டமா இருக்கலாம். அந்த ஒரு ஜெபத்தில் உங்க சத்தம் ஆண்டவருக்கு போய் கேட்டுருச்சுன்றத ஆண்டவர் இந்த ஆண்டு கண்டிப்பாக நிரூபித்து காண்பிப்பார். அப்ப என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை வேணும். என்ன ஆசை வேணும்னா, நான் ஒரு ப்ரேயர்ஃபுல் மேனா, ஒரு ப்ரேயர்ஃபுல் உமனா நான் மாறணும்.
ஜெபம்ன்றது வெரைட்டி இருக்குது. அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜெபம் அப்படின்றது வந்து சொல்லி தந்து ஜெபம் பண்ணுற ஜெபம். ரெண்டாவது ஜெபம் அப்படின்றது சொல்லிட்டு நம்மளே ஜெபிக்கிற ஜெபம். மூணாவது ஜெபம் அப்படின்றது நம்ம டைம் ஒதுக்கி இந்த நேரத்துக்கு ஜெபிக்கிறதுன்னு ஒரு ஜெபம். ஆனால் நாலாவது ஒரு ஜெபம் இருக்குது. அந்த ஜெபம் என்ன அப்படின்னா, ஜெபத்துக்குள்ளே நான் குடிகொண்டு எனக்குள்ளே ஜெபம் குடிகொள்ளுவது தான் ஒரு ஜெபம். நான் என்னன்னா, நீங்கள் ஃபோர்த் அந்த அனுபவத்துக்கு வரணும். என்ன அனுபவம்னா, எங்கே ஜெபம் பண்ணாலும் உங்களுக்கு என்ன வரும் சொல்லுங்களேன்? ஜெபம் வரும். நீங்கள் ஜெபம் பண்ணணும்னு நினச்சா மனசுக்குள்ள அப்படியே ஜெபம் வரும். எந்த இடத்துலையும் அந்த ஜெபம் வரும். எந்த இடத்துலையும் உங்களுக்கு கண்ணீர் வரும். எந்த இடத்துலையும் ஆண்டவரோட நீங்கள் பேசுவீங்க. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்காது, அதுக்குன்னு ஒரு காலம் இருக்காது, அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்காது. 24 hours. அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலே. அதுதான் அந்த அனுபவம். அந்த அனுபவத்தை கர்த்தர் இந்த ஆண்டு எனக்கு தரணும்னு நீங்க வாஞ்சிங்க, தரணும்னு வாஞ்சிங்க. சில பரிசுத்தவான்களோட டிராவல் பண்ணும்போது பார்த்துருக்கிறேன் பாருங்க, 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம், 3 நிமிஷத்துக்கு ஒரு டைம் ஒரு வார்த்தை அவங்க வாயிலேருந்து வந்துட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்களோட டிராவல் பண்ணி பாருங்க. அப்படி திடீர்னு ஸ்தோத்திரம் 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 நல்லவர் அப்படி ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி நம்ம திடீர்னு பேசிட்டே இருப்போம், அவங்க பாட்டுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க யார் அப்படின்னு கேட்டால், அந்த ஜெபத்திலேயே நிறைந்திருக்கிற தேவ மனிதர்கள். நான் ஆசைப்படுறேன் நமக்கு எல்லாருக்கும் கர்த்தர் தருவாராக. இந்த ஆண்டு ஜெபத்தினால கர்த்தர் அந்த ஜெப தூபம் ஏறெடுக்க ஏறெடுக்க சத்துருடைய கிரியைகள் எல்லாம் அப்படியே அழிக்கப்படுவதாக, அந்த காரியங்களில் அற்புதம் நடப்பதாக. ஆமென். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? கர்த்தரிடத்தில் கேளுங்க, எனக்கு என்ன கற்றுத்தாருங்க ஆண்டவர் இந்த வருஷத்தில்? எனக்கு ஜெபிப்பதற்கு எனக்கு கற்றுத்தாரும், எனக்கு ஜெபிப்பதற்கு சொல்லித்தாரும், என் பிள்ளைக்காக எப்படி ஜெபிக்கணும்னு எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி தருவார். அந்த ஜெபம் கர்த்தர் சமூகத்தில் போய் சேரும். பிள்ளைக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். நம்ம இந்த வருஷத்துல ஆசா ராஜாவை குறித்து வேதத்தில் வாசிச்சோம். ஆசா ராஜா ஒரு ஜெபம் பண்றாரு பாருங்களேன். தனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இவர்கிட்ட இருக்கிறது வெறும் 5,30,000 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் ஆப்போசிட்ல நிற்கிற அந்த காரியத்தை ஜெயிக்க அவரால் முடியாது. அப்படியே இன்னொரு மடங்கு படை வீரர்கள் இருக்கிறார்கள். என்ன பண்றோன்னு தெரியல. அப்பதான் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம். அதுல அந்த ஜெபத்தை வாசி பாருங்களேன், அவ்வளோ அழகா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அந்த நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் 1-2 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்க போறோம். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம். பாருங்க, அடுத்து ரொம்ப அழகா இருக்கும். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள வெட்டாதிரும் என்ற இந்த ஜெபத்தை கேட்ட உடனே ஆண்டவருக்கு அவ்வளவு பிடிச்சிருச்சு. எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்ட்ஸ் இருக்கு பாருங்க அந்த வார்த்தையில. அதே போல ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் கர்த்தர் தருவாராக. இனி அந்த ஸ்தோத்திரம் வெறும் அந்த இது மாதிரி சொல்ற அந்த ஜெபம் அல்ல, கருத்தான ஜெபம். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை வராதபடி கருத்தாய் ஜெபித்தான். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதில் கொடுத்தார். கர்த்தர் உங்களை கருத்தா கர்த்தர் ஜெபிக்க வைக்க போறாரு. அந்த விஷயத்திற்காக ஜெபிக்கும் போது ஒரு தனி ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தரப்போகிறார். எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று என்னையும் என் குடும்பத்தையும் இந்த ஆண்டு ஒரு ஜெப மேகத்தால கர்த்தர் நிரப்புவீராக ராஜா. நான் ஜெபிக்க ஜெபிக்க ஒரு மாற்றம் உண்டாகும். நான் ஜெபிக்க ஜெபிக்க ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை ஜெபிக்க வைக்க போகிறார். கர்த்தர் என்னை தட்டி எழுப்பி கர்த்தர் என்னை ஜெபிக்க வைக்க போகிறார். அவருடைய ஜெப மேகம் என்னை மூட போகிறது. சீடர்களை போல எல்லாரும் கேளுங்கள், ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஜெபிப்பதற்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே, முழு பலத்தோட. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஜெபிக்கிறதற்கு கற்றுக் கொடுக்கிற கர்த்தர், எங்களுக்கு ஜெபிக்கிறதற்கு கற்றுக் கொடுக்கிற கர்த்தர், எங்களை ஜெபத்தினால அலங்கரிக்கிற ஒரு நல்ல தேவன். ஹல்லேலூயா. ஒரு ஜெபாவி, ஒரு ஜெபாவி எனக்கு முன்பாக இருக்கிற இந்த சூழ்நிலைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப மகிமை, என்னுடைய ஜெபத்திற்கு இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால விலகுவதாக.
ஆண்டவரே எனக்கு ஜெபத்துக்கு இருக்கிற தடைகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், உடல் சோர்வுகள் மாறட்டும், மன கலக்கங்கள் மாறட்டும். இப்பொழுது என்னை ஜெபிக்க வைக்கிற ஜெப வீரர், இப்பொழுது ஜெபத்திற்காக என்னை தட்டி எழுப்புகிற, என்னை ஜெபிக்க வைக்கிறவரே, இப்பொழுது எனக்குள்ளே வாரும் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. என்ன ஜெபிக்க வைங்கப்பா, என்னுடைய வாயில வார்த்தையை வைங்க ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை ஒன்றுபடுத்துங்க ஆண்டவரே, என்னுடைய சிந்தையை கட்டுப்படுத்துறதுக்குரிய கிருபையை தாங்க ஆண்டவரே. என் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. ஜெபத்திற்கு விரதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார கிரியைகளும் அழிக்கப்பட்டு இப்பொழுது ஒரு ஜெப மேகம் எங்களையும் உங்கள் குடும்பத்தையும் முழுவதுமாக ஆளுகை செய்வதாகப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி. உமக்குள்ள நிறைஞ்சு ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே. எங்க வாயிலிருந்து வர்ற அந்த வார்த்தை அப்படியே உங்க இருதயத்தை அப்படியே திசை திருப்பணும் ஆண்டவரே. எருசலேமை அவர் ஸ்திரப்படுத்தி இந்த பூமியிலே அவர் புகழ்ச்சியாக்குற வரையிலும், என்னை அவர் ஸ்திரப்படுத்தி இந்த பூமியிலே புகழ்ச்சியாக்குற வரைக்கும் அந்த ஜெபத்தை விடாதிருக்கிறபடி, அந்த அற்புதம் நடக்கிற வரைக்கும் அந்த ஜெபத்தை விடாதபடி, ஆண்டவரே பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அந்த ஜெபத்தை விடாதபடி, இப்பொழுது எங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த ஜெப ஆவியினுடைய வல்லமை நிரப்பட்டும், நிரப்பட்டும். வாஞ்சியோட கேட்கிற ஒவ்வொருத்தர் மேலே அந்த ஜெப வல்லமை நிரப்பப்படட்டும், நிரப்பப்படட்டும் அப்பா, நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. ஒரு 3 minutes தனியா நீங்க ஜெபம் பண்ணுங்க, எல்லாருமே ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த முதல் வாரம் உபவாச ஜெபத்துல அப்படிதான் கர்த்தர் சொல்றாரு, என் நாமத்து நிமித்தம் இதுவரைக்கும் நீ எதையுமே என்கிட்ட கேட்கல, நீ கேள், அப்பொழுது உன் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இதை நீ பெற்றுக்கொள்ளுவாய். ஒரு நிமிஷம் ஆண்டவரே அதை செய்யுங்கன்னு சொல்றது இல்லை. என் வார்த்தை அவருடைய இருதயத்தை போய் தொடுகிற அளவிற்கு அப்படிப்பட்ட வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் வைக்கிறவர் அவர் நல்லவர். ஒரு நிமிஷம் கண்களை திறந்து பாருங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் நம்மளை ஜெபிக்க வைக்கிறவர். அதனால ஜெபிக்காம கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் அது நமக்கு வெற்றியாகவும் இருக்காது. அதனால ஆண்டவரிடத்துல எல்லாரும் இந்த வருடம் முழுக்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இழந்து போன ஜெபாவி, உங்களை விட்டு போன ஜெபாவி, இது எல்லாத்தையும் ஆண்டவர் மறுபடியும் உங்களுக்கு தருவாரா. புதிய புதிய வார்த்தைகளை ஆண்டவர் தருவாரா. அவருடைய இருதயத்தை அப்படியே இழுக்கிறது மாதிரி வார்த்தைகளை ஆண்டவர் உங்களுக்கு தருவாரா. இதை நீங்க ஆண்டவரோட நடக்கும்போது இது சாத்தியம், சாத்தியம். வேதம் சொல்லுது, தானியேல் ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே என்ன வந்துச்சாமா, பதில் புறப்பட்டுச்சாமா. அப்ப எந்த அளவிற்கு அவங்களுடைய ஜெபம் இருந்திருக்கும் பாருங்க. ஆண்டவர் அப்படி உடனே ஜெபத்தை கேட்டிருக்கிறார். மனசுக்குள்ள ஒன்றை வச்சுட்டு அப்படி ஜெபிக்கிறதல்ல, அந்த உணர்வு பூர்வமாக நம்ம ஜெபிக்கணும். நமக்கு நிறைய பேருக்கு இந்த குவான்டிட்டி குவாலிட்டி அப்படின்றதுல நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியல. நம்ம நிறைய பேர் குவான்டிட்டியில் தான் கவனம் செலுத்தணும். குவான்டிட்டி அப்படின்றது நிறைய அதிகமாகி, எவ்வளோ மணி நேரம் ஜெபிச்சேன், இன்னைக்கு 6 மணி நேரம் ஜெபிச்சேன், இன்னைக்கு 7 மணி நேரம் ஜெபிச்சேன், இன்னைக்கு 10 மணி நேரம் ஜெபிச்சேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறோம். ஆனால் சிலர் எதில் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா, அது குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்கும், ஆனால் என்னவா இருக்கும்னா குவாலிட்டியாக இருக்கும்ப்பா. ஜெபம் அப்படின்றது குவான்டிட்டி இல்லை, அது எப்படி இருக்கணும்னா குவாலிட்டியாக இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, எலியா நம்மை போட பாடுள்ள மனுஷனாக இருந்தோம், மழை வராதபடி கருத்தாய். அவர் ஒரு மணி நேரம்லாம் ஜெபம் பண்ணல, 2 மணி நேரம்லாம் ஜெபம் பண்ணல, ஆனால் ஒரு 5 minutes தான் ஜெபம் பண்ணாரு. அந்த 5 minutesம் ஆண்டவருடைய பிரசன்னம் அவரை. நம்ம ஏன் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபம் பண்றீங்கன்னு சொல்றீங்கன்னா, 1 மணி நேரத்தில் நீங்க அந்த பிரசன்ஸ்குள்ள வர்றதுக்கு நிறைய நேரமாகும். அதனால தான் நீங்க டைம் எடுத்து அப்படி ஜெபம் பண்ணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரசன்ஸ்குள்ள நிறைஞ்சு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் தான் அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். அதனால உங்களுடைய ஜெபத்தில் நிறைய அவரை துதிக்கிறது இருக்கட்டும், அவரை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகள் இருக்கட்டும். உங்களுடைய தேவைகளை கொஞ்சமாக சொன்னால் போதும், அதுவும் சொல்லக்கூட வேண்டியதில்லை. அவரை துதிக்கிறது, அவரை மகிமைப்படுத்துகிற நிறைய இருக்கட்டும். அதான் மூளையினால் முடியாதது முழங்காலால் முடியும், ஜெபத்தினால நடக்கும்.
ஜெபத்தினால நடக்கும். ஜெபம் கொண்டு வந்து சேர்க்கும். ஜெபம் அற்புதத்தை செய்யும். ஜெபிக்கிறவன் தோற்று போக மாட்டான். ஜெபிக்கிறவன் விதைக்கிற விதை ஒரு நாளும் தூங்கவே தூங்காது. ஆமென். ஜெபிக்கிறவன் தான் தூங்குவானே தவிர ஜெபிக்கிறவன் விதிக்கிற விதைகள் தூங்கவே தூங்காது. அதனால எல்லாருமே இந்த ஆண்டு எங்க போகும்போதும் சும்மா ஜஸ்ட் அதுக்குன்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி எனக்கு டைம் இல்லை அப்படின்லாம் நினைக்காதீங்க சிஸ்டர்ஸ். நீங்க சமைக்கும் போதே என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் எதை பார்க்கிறார் அப்படின்னா இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். அதனால நீங்க முழுக்க முழுக்க அப்படியே ஜெபத்திலே நிரம்பி இருங்க. இந்த வருஷம் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுக்க வல்லவர். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இந்த சத்தம் யாருடைய காதுகளெல்லாம் தொனிக்கப்படுகிறது அங்கெல்லாம் ஒரு தேவ மகிமை வெளிப்படட்டும். தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படட்டும். ஒரு ஜெப ஆவியினால் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தனை நிரப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆண்டு ஒரு ஜெப ஆண்டாய் மாறட்டும். நான் ஆண்டவரோட ரொம்ப நெருங்கின ஆண்டாய் மாறட்டும். பல ஆயிரக்கணக்கான ஜெப குறிப்புகளை ஜெபித்த ஆண்டாய் மாறட்டும். அந்த ஜெப பிரசன்னத்தினால இந்த சத்தம் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேரை அந்த ஜெப பிரசன்னத்தினால கர்த்தர் நிரப்புவீராக ராஜா. அவங்க சொல்லணும், பாஸ்டர் நீங்க ஜெபிச்சபடியே நான் நல்ல ஜெப ஆவிய கர்த்தர் எனக்கு தந்தாரு, என்ன கர்த்தர் இப்ப தட்டி எழுப்புறாரு, எனக்குள்ள இருக்கிற சோர்வுகள் மாறிடுச்சுன்னு எங்க பிள்ளைகள் சாட்சி சொல்ல போகிறதற்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த ஆண்டு நடக்க வேண்டியதை எங்களுக்கு போதித்தரணும், செய்ய வேண்டியதை எங்களுக்கு காண்பித்தரணும். எங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் மலையை போல நிற்கிற பிரச்சனைகள் இந்த வருடம் இயேசுவின் நாமத்தில் சமபூமி ஆவதாக. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். ஹல்லேலூயா. இந்த வருடம் மாதம் சாட்சிகள், வாரம் சாட்சிகள், தினம் சாட்சிகள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எழும்புவதாக ராஜா. திருமண தடைகள் மாறி திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ராஜா வீட்டு கல்யாணம் போல அந்த திருமண காரியங்கள் ஒழுங்குபடுத்தப்படட்டும். குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு கர்த்தர் அந்த கர்ப்பத்தின் கனியை தந்து எங்க பிள்ளைகளை கனப்படுத்துவீராக. கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு முழு விடுதலை உண்டாவதாக. வருமான குறைவுகள் மாறி உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெருக்கத்தை கர்த்தர் தருவீராக ராஜா. இந்த வருடம் அகால மரணங்கள் எதுவும் வேண்டாம் ஆண்டவர். விபத்துக்கள் எதுவும் நடக்க கூடாது ராஜா. பறந்து காக்கிற பட்சியை போல இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை கர்த்தர் வேலி அடைத்து நீர் பாதுகாத்து கொள்ளுகிறதற்காக ஸ்தோத்திரம். அந்நியன் உன் வழியாய் இனி பிரவேசிப்பதில்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அந்த வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றுவீராக. இந்த வருடம் கை செய்கிற எல்லா வேலையிலையும் உங்க கரம் கூடவே இருப்பதாக ராஜா. தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இந்த வருடம் தீர்வுக்கு வருவதாக. ஒரு சமாதானம் வருவதாக. நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தபடியே கர்த்தர் நம்மை சுற்றிலும் இளைப்பாறுதலை கட்டளை இட்டார். இனி எதிரி இல்லை, இனி எங்களுக்கு விரோதமாய் எழும்புவார் ஒருவரும் இல்லை. காரியம் வாய்த்தது. Thank you Jesus. இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல எத்தனை பிள்ளைகள் ஜெப குறிப்புகளோடு இருக்கிறார்களோ அத்தனை ஜெப குறிப்புகளுக்கும் பதில் வரட்டும் ஆண்டவரே. திருச்சபையில வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உங்க கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மளோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.